ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் சீசன் 2 பத்தி தான் பார்க்க போறோம். கிரிட்டோ ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் கேம்ல இருந்து வந்த அப்புறம் ஹால்ஃபைம் கேம்ல இருந்து ஆசுனாவை எப்படியோ காப்பாத்திட்டான். அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை நார்மலா போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் ஒரு அதிர்ச்சியான தகவல் வருது. அது என்னன்னா, டெத் கன்ன்றவன் கன்கேல் ஆன்லைன் கேம்ல யாரை கொல்றானோ அவங்க நிஜ வாழ்க்கையில இறந்து போறாங்க விஷயம் இவனுக்கு தெரிய வருது. இதை கேட்டு கிரிட்டோ அந்த கேம்ல போயிட்டு அதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றான், அவன் யார் என்னங்கறத கண்டுபிடிச்சு அவனை எப்படி தடுக்கிறாங்கிறது தான் இந்த சீசன்ல பார்க்க போறோம். இதுக்கு மேல மொக்க போடாம வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு VR MMO கேம் காட்டுறாங்க. அந்த கேம்ல ஒரு பிளேயருமே இப்பெல்லாம் பிளேயர் ஸ்பீடா இருந்தாலே இந்த கேம்ல ஜெயிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்னதான் ஆர்மர் போட்டிருந்தாலும், அவங்க என்னதான் எஜிலிட்டியா இருந்தாலுமே இந்த கன் கேம் ஆன்லைன்ல அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இதை கிட்ட அங்க இருக்க மக்கள் எல்லாம் கோவப்பட அந்த இன்டர்வியூரும் சரி சொல்லுங்க சக்சீட், உங்களால இந்த புல்லட்ஸ் ஆஃப் புல்லட் டோர்னமெண்ட்ல ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த பிளேயருமே கண்டிப்பா நான் அந்த கேமோட டாப்ல வருவேன் அப்படின்னு சொல்ல, இது வரைக்கும் நீங்க ஸ்பீடா புல்லட்டை ஃபயர் பண்ணிட்டு இல்ல ஸ்பீடா இருந்தாலும் ஜெயிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு MMO கேம்ல அதோட சிஸ்டம் எப்பவுமே எவால்வ் ஆயிட்டே இருக்கும். அதனால உங்களோட கேரக்டர் கிட்ட பாயிண்ட் அலோகேட் பண்றப்ப பார்த்து பண்ணணும். அதுவும் இல்லாம இப்ப புது கணக்குலாம் நிறையவே அக்யூரசி தேவை, நிறையவே ஸ்ட்ரென்த்தும் தேவை. இதை கிட்ட பாத்துட்டு இருக்க மக்கள்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா, செக்ஸி ஸ்டார்டிங்ல வரப்ப எஜிலிட்டி அதாச்சும் ஃபாஸ்டா இருக்கிறது தான் முக்கியம்னு சொன்னா, இப்ப நம்மள இப்படியே மாத்தி போட்டானப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க பின்னாடி ஒரு பிளேயர் வராரு. அந்த பிளேயருமே தான் கையில இருக்க பிஸ்டல அந்த ஸ்கிரீன் மேல எய்ம் பண்ணிட்டு, சக்சீட் நீ ஒரு பொய்யானவ, நீ தப்பா எல்லாரையும் ஏமாத்தி இருக்க, அதுக்கு உன்னோட தண்டனைய நீ அனுபவிக்க போற. இப்படி இவனுமே இந்த ஸ்கிரீனை பார்த்து பேசிட்டு இருக்க, இதை பார்த்து அங்க இருக்க மக்களுமே சிரிக்கிறாங்க. ஆனா அந்த பிளேயருமே அந்த ஸ்கிரீன் எய்ம் பார்த்து சுடுறான். ஆனா அந்த செக்ஸின்ற பிளேயருமே அதெல்லாம் கண்டுக்காம, நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளோட ஸ்பீடு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள அவனுக்கு ஏதோ ஆகுது. இப்போ திடீர்னு அவனுமே ஆஃப்ல எடுக்க போறான். இதை பார்த்து அங்க இருக்க மக்களுக்குமே ரொம்ப பயமா இருக்கு. அந்த பிளேயருமே நல்லா பாத்துக்கோங்க, இதுதான் உண்மையான பவர். இந்த காட்சியை பார்த்து உங்க கனவுலையும் பயம் வரணும். நல்லா இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கண்ணுக்கும் எனக்கு ஒரே பேரு தான், அதுதான் டெத் கன். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா ஆசுனாவை காட்டுறாங்க. ஆசுனாவும் டிசம்பர் 2025 ஸ்மார்ட் ஆர்ட் ஆன்லைன் கேம்ல இருந்து வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சா, உண்மையான உலகத்துக்கும் விர்ச்சுவல் உலகத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு கிரிட்டோ வந்துட்டு அதுக்கான டிஃபரன்ஸ் இருக்கிற டேட்டா தான். ஆசனாவும் நிறைய யோசிச்சு வந்துட்டு இருந்தேன், உன்னை பார்த்த உடனே பயந்தே போயிட்டேன். கிரிட்டோவும் ஆசனா இந்த ட்ரெஸ் பார்த்த உடனே எனக்கு பழைய ஞாபகம் வருது. ஆசனாவும் ஆமா அதே ட்ரெஸ் தான், ஆனா என்ன எங்கிட்ட அந்த ஸ்வாட் கிடையாது. அதுவும் இல்லாம நீமே அதே மாதிரி பிளாக் கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கியே. கிரிட்டோவும் ஆமா சுக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டா, எனக்கு வேற வழி இல்லாம நான் இதை போட்டுட்டு வந்தேன். ஆசனாவும் இருக்கிற வேலையை சரியா பண்ணா அப்படி நடக்காதுல, சரி நம்ம இப்ப பழைய கேம் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிருக்கோம், அதனால இதை என்ஜாய் பண்ணுவோம் சொல்லிட்டு அவளுமே கூட்டு போயிட்டு இருக்கா. இப்ப கிரிட்டோவும் ஆசனாவுமே சேர்ந்துட்டு இம்பீரியல் பேலஸை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. கிரிட்டோவும் எனக்கு இந்த இம்பீரியல் பேலஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, டோக்கியோக்கு நடுவில் இருக்க ஒரு இண்டிபெண்டன்ட் லேண்ட் சொல்லலாம். இந்த இடத்துல எந்த பிளேனுமே பார்க்க கூடாது, அதுவும் இல்லாம இது அமைதியா இருக்க இடம். இந்த இடம் பிசிக்கலாவும் அமைதியாவும் இருக்கு. அதுவும் இல்லாம நெட்வொர்க்லயுமே யாராலையும் இதை ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு செக்யூரிட்டி கேமரா. இது டோக்கியோக்கு நடுவில் இருக்க ஒரு தனித்துவமான இடம் சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு தனி உலகம்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க. ஆசனாவோ அந்த நோட்டீஸ் கொடுக்கறப்ப அதுல ஒரு கேள்வி இருந்துச்சுல, உன்னோட ஃபியூச்சரை பத்தி என்ன யோசிக்கிறேன்னு, அதுக்கும் பதில் என்ன அப்படின்னு கேட்க, கிரிட்டவும் என்னோட ஃபியூச்சர் என்னன்னு சொல்லலாம்னா நான் VR டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யலான்னு இருக்கேன். ஆசனாவும் இப்ப கேம் விளையாடுறத விட்டுட்டு கேம் உருவாக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்க, கிரிட்டவும் கேம் மட்டும் கிடையாது, இந்த ஃபுல் டைப் டெக்னாலஜி விட்டுட்டு மேன் மேட் ஒரு மிஷின் உருவாக்கலான்னு இருக்கேன். இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலுமே எப்படியே கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கிட்ட ஆசனாவும் சைலண்டா நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, கிரீடமும் என்ன சொன்ன அப்படின்னு கேட்க, ஆசனாவும் அதுவா இந்த உலகத்துல யூயோட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா. கிரீடமும் கண்டிப்பா விர்ச்சுவல் உலகத்துல ஆக்சஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கிடைச்சதுன்னா நம்ம கண்டிப்பா அதை செய்வோம், ஆனா நமக்கு ஒரு தடையா இருக்கிறது டேட்டா மட்டும் தான். ஆசனாவும் ஸ்டார்டிங்ல இதான் நீ சொன்னல, ஒரு விர்ச்சுவல் உலகத்துக்கும் உண்மையான உலகத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸே டேட்டா தான் சொன்னல. கிரீடமும் உனக்கு சிம்பிளா சொல்றேன், ஆல்ஃபைம் ஆன்லைன்ல நம்ம ரெண்டு பேரும் கையை பிடிச்சா எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும், அது நிஜ உலகத்துல அப்படி இருக்காதுல. ஆசனாவும் இல்ல நிஜ உலகத்துல இருக்க மாதிரி ஒரு கேம்ல கண்டிப்பா இருக்காது. கிரீடமும் ஆமா நான் அதை தான் சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஒரு மனுஷனோட பல்ஸ் வரைக்குமே ஒரு ரீக்ரியேட் பண்ணா எப்படி இருக்கும்னு. ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நிஜ உலகத்துல நிறையவே டேட்டா தேவை. ஆசனாவும் ஆமா அப்படி ஒரு டெக்னாலஜி வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம உலகத்துக்கு கூட்டு வந்துடலாம், அதை கண்டிப்பா நீ செய்வே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற ஆசனா. இப்ப கிரீடமும் ஒரு இடத்துக்கு போறான். அங்க இருக்கிறவருமே கிரீட்டோ இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு அவனுமே அங்க போய் உட்காரான். அவருமே நம்ம ஆல்ஃபைம் ஆன்லைன்ல எப்படி பேசுவோமோ அதே மாதிரி பேச அப்படின்னு சொல்ல, கிரீடமும் சரின்னு சொல்லிட்டு அந்த மெனு எடுத்து பார்த்தா அங்க இருக்க பிரைஸ் எல்லாம் பார்த்து அவனுக்கு தலை சுத்துது. அவருமே உன்னை இது வரைக்கும் வர வச்சதுக்கு என்ன மன்னிச்சு கிரீட்டோ அப்படின்னு சொல்ல, கிரீட்டமும் சரி கூப்பிட்டேன்னு வந்தேன், ஆனா அதுக்குன்னு கிஞ்ச இடத்துக்கு ஏன் கூப்பிட்ட, அதுவும் இல்லாம பப்ளிக்ல என் கிரீட்டோன்னு கூப்பிடாத. அவருமே நீ முதல்ல ஹாஸ்பிட்டல் முழிச்சப்ப என்னதான் பார்த்தேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நினைச்சேன். கிரீட்டமும் ஆமா நான் கண்ணு முழிச்சப்ப நான் பார்த்த முதல் முகம் என் குடும்பம் கிடையாது, அது இவர் தான் டாஸ்க் ஃபோர்ஸோட லீடர் சேஜிரோ கிகோகா. விர்ச்சுவல் டெவலப்மெண்ட் அதாச்சும் விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ஸை கண்காணிக்கிறது இவர் தான். கிரீட்டமும் சரி இப்போதைக்கு என்ன கூப்பிட்டீங்க, ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைனை பத்தி எல்லா விஷயத்துமே நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அவருமே நான் இங்க வந்தது வேற ஒரு விஷயத்த பத்தி பேச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை கிரீட்டோ கிட்ட காட்டுறாரு. கிரீட்டமும் அந்த டேட்டாவை பார்த்துட்டு இவ யார் அப்படின்னு கேட்க, அவருமே நவம்பர் 14 கடைசி மாசத்துல நோஜிமான்ற அபார்ட்மெண்ட்ல ஒரு எலக்ட்ரிஷியன் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ ஏதோ ஒரு நாத்து அடித்து சொல்லிட்டு அந்த ரூம் உடச்சு உள்ள போய் பார்த்தாரு. அப்போ இவன் இந்த 25 வயசு டோமாச்சோ ஷிகிமுரா இவன் இறந்து போயிருந்தான். அவன் அந்த ரூம்ல இறந்து கடந்து 6 நாள் ஆச்சு. நாங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததுல இந்த திருட்டு நாட்கள யாருமே உள்ள வரல. அவன் தன்னோட பெட்ல இறந்து கிடந்தான். ஆனா அவன் தலையில ஒரு விஷயம் இருந்துச்சு. கிரீட்டமும் தலையிலையா அப்படின்னா ஹாமோஸ்பியர் அப்படின்னு கேட்க அவருமே ஆமான்றாரு. நாங்க அந்த மிஷினை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அவன் ஹார்ட்
அட்டாக்ல இருந்ததா தெரிய வந்தது. கேட்டவும் அது எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்க அவருமே எங்களுக்கு அதுதான் தெரியல. அவன் இறந்து 5 நாள் மேல ஆச்சு. அதனால போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அந்த அளவுக்கு அக்யூரேட்டா எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா எங்களுக்கு தெரிய வந்த விஷயம் என்னன்னா அவன் கேம்லயே 2 நாளா சாப்பிடாம கொள்ளாம அதுல லாகின் பண்ணியிருந்தான். கிரீடவோ இந்த மாதிரி நிறைய பேர் பிளேயர்ல இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு கேட்க அவருமே அதுல இன்ஸ்டால் ஆன கேமோட பேரு கன் கேல் ஆன்லைன். கிரீடவோ எனக்கு தெரியும் ஜப்பான்ல இப்ப அது ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம அதுல இப்பெல்லாம் ப்ரோ பிளேயர்லாம் இருக்காங்களே. அவருமே அந்த கன் கேல் ஆன்லைன்ல ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது. அந்த டோர்னமெண்ட்ல இவர் தான் டாப்ல வரதா பேசிட்டு இருந்தாங்க. கிரீடவோ அப்ப அந்த கேம் விளையாடுறப்ப இறந்து போனானா அப்படின்னு கேட்க இல்ல அவர் அந்த கேம் விளையாடுறப்ப இறந்து போல ஒரு இன்டர்வியூல பேசிட்டு இருக்கப்ப இறந்து போயிருக்காரு. ஆனா மத்த பிளாகர்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரி அவரோட இன்டர்வியூ லைவா ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கப்ப ஒரு பிளேயர் உள்ள வந்து அந்த சக்சின்ற பிளேயர் நிறைய தப்பு பண்ணிருக்கான். அதுக்கு இது ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரீனை சுட்டிருக்கான். அதே டைம்ல இன்னொரு பிளேயர் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சொல்லிட்டு அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கான். உள்ள வந்த பிளேயர் எப்போ கன்னை ஃபயர் பண்ணானோ அப்பதான் ஷிகிமோரோட ஹார்ட்டுமே நின்னு போயிருக்கு. கேரிடவும் இது எதர்ச்சியா நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல அவருமே இல்ல இதே மாதிரி நவம்பர் 28ல ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அன்னைக்கு நியூஸ் பேப்பர் போடுறவர் உள்ள எட்டி பார்த்திருக்காரு. அப்போ தான் சோஃபால அவர் இறந்து கண்டிருக்கிறத கண்டுபிடிச்சாரு. அது எப்படி கண்டுபிடிச்சாருன்னா ஒரு நாத்த அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல பின்னாடி இருக்காங்களும் சாப்பிடுறப்ப என்னடா பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அவரும் சரி அதை விடுவோம். அவருமே ஹார்ட் ஃபெயிலியர்ல இறந்து போயிருக்காரு. அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இவருமே ஜிஜிஓ அதாவது கன் கில் ஆன்லைன்ல ஒரு டாப் பிளேயர். ஆனா இவரு ஒரு மேட்ச் விளையாடுறப்ப இறந்து போயிருக்காரு. யாருன்னு தெரியாத பிளேயர் இவரு சுட்டிருக்காரு. அதே டைம் தான் இவருமே இறந்து போயிருக்காரு. கிரீட்டவும் அந்த சக்சீடர் பிளேயர் கொண்டவனும் இவனு ஒண்ணு அப்படின்னு கேட்க அவருமே ஆமா இந்த பிளேயர் கொள்றப்பவுமே அவன் ஜட்மெண்ட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொண்டு இருக்கான். அதுவும் இல்லாம தன்னோட பேரையுமே சொல்லியிருக்கான். கிரீட்டவோ அதுன்னு கேட்க இவருமே அதை படிச்சுட்டு இவனோட பேரு டெத் கன். கிரீட்டவோ உங்களுக்கு கண்டிப்பா தெரியுமா 2 பேருமே ஹார்ட் ஃபெயிலியர்ல இருந்து போனாங்களா அப்படின்னா ஏதாச்சும் பிரெயின் டேமேஜ் இருந்துச்சா? அவருமே நானுமே அதை தான் யோசிச்சு பார்த்தேன். ஆனா ஆட்டாப்ஸ் ரிப்போர்ட்ல அவனோட பிரெயின் எதுவுமே டேமேஜ் ஆகல. அதுவும் இல்லாம நர்வ் கியர்ல மூளையை சதுர அடிக்கிற அளவுக்கு சக்தி இருந்துச்சு. ஆனா ஆமோஸ்பியர்ல அந்த அளவுக்கு சக்தி எல்லாம் கிடையாது. கிரீட்டவோ நீங்க எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிருக்கீங்க. இருந்தாலுமே இது எதர்ச்சியா நடந்திருக்கலாம் இல்ல வேற ஒரு விஷயமும் நடந்திருக்கலாம். அவருமே எனக்குமே புரியுது இதெல்லாம் எதர்ச்சியா நடந்திருக்கலாம் தான். ஆனா இருந்தாலுமே ஹைப்போதெட்டிக்கலா நான் உங்ககிட்ட கேட்கறேன் ஒரு ஆன்லைன் கேம்ல நீ ஒருத்தரை சுட்டனா அவங்க நிஜ வாழ்க்கையிலும் இறந்து போவாங்களா? கிரீட்டவும் அது சாத்தியமா சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்ல அது கண்டிப்பா சாத்தியமே கிடையாது. சரி இப்படி வேணா யோசிச்சு பார்ப்போம். அந்த டெத் கன்ன்றவன் இந்த சக்சீடுக்கும் அந்த டாரோங்கிற பிளேயர் ஆமஸ்பியர்ல ஏதோ ஒரு சிக்னல் அனுப்பி அவங்க ஆட்டோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். ஆனா அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. கிரீட்டவோ இதெல்லாம் பத்தி நீ ஏற்கனவே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கல. உங்களாலையும் உங்களோட டீமாலையும் இதை யோசிச்சு பார்க்க முடியல. அதனால என்ன கண்டுபிடிக்க இங்க கூப்பிட்டுருக்கீங்களா? அவருமே அதெல்லாம் கிடையாது உங்ககிட்ட எனக்கு பேச பிடிக்கும். அதுவும் இல்லாம உங்களோட ஒப்பீனியனை பத்தி கேட்க தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல கிரீட்டவும் சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன். நான் கடைசியா சொல்லிக்கிறேன் ஒரு கேம்ல இருந்து ஒருத்தர் நிஜ வாழ்க்கையில கொள்றது இம்பாசிபிள். அவருமே இருப்பா பொசுக்கனு கோச்சிக்கிட்டு போயிட்டு இருக்க இன்னொரு கேக் வேணா ஆர்டர் பண்ணிக்கேன் நான் சொல்றது கொஞ்சம் கேளு அப்படின்றாரு. நானுமே நீ சொன்ன மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு விர்ச்சுவல் கேமால ஒருத்தர் நிஜ வாழ்க்கையில கொல்ல முடியாது. இருந்தாலுமே நீ எனக்கு ஒரு உதவி பண்ணி ஆகணும். நீ கன் கேம் ஆன்லைன்ல லாகின் பண்ணி இந்த டெத் கன்னுங்கிறவன் பார்த்து பேசி ஆகணும். கிரீட்டவும் அவனை கண்டுபிடிச்சு என்ன சொல்ல சொல்றீங்க? அதுவும் இல்லாம அந்த கேம்ல போய் என்ன சாக்க சொல்றீங்களா? அவருமே கிரீட்டோ பிடிச்சிட்டு அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ தானே சொன்ன ஒரு கேம்ல இருந்து நிஜ வாழ்க்கையில கொல்ல முடியாது. அதுவும் இல்லாம அந்த டெத் கன் ஒருத்தனை கொல்லணும்னா அவங்க ஒரு கண்டிஷனுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்ல அவருமே இந்த டெத் கன்லாம் இந்த கன் கேம் ஆன்லைன்ல இருக்க டாப் பிளேயர் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். அதனால நீ கண்டிப்பா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்ல கிரீட்டவும் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அந்த கன் கேம் ஆன்லைன் டாப் பிளேயர்லாம் எல்லாருமே ப்ரொஃபஷனல் பிளேயர். ஆனா நீ ஸ்வாட் ஆன்லைன்ல டாக்டர் கயபாவியை கண்டுபிடிச்சு அவர் அழிச்சிருக்க. அப்போ நீ ஸ்ட்ராங்கஸ்ட் தானே? அவரும் இந்த ப்ரோ பிளேயர்னு சொல்லிட்டு இருக்கே அதுக்கான அர்த்தத்தை சொல்ல அப்படின்னு சொல்ல கிரீட்டவும் ப்ரோ பிளேயர்ஸ்னா ப்ரொஃபஷனல் பிளேயர். அதாச்சும் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா VRMMO கேம்ஸ்லயே அந்த கேம்ல இருக்க காசை நம்ம ஒரு காசுக்கா மாத்த முடியும். அதாச்சும் அந்த கேம்ல நீ சம்பாதிக்கிற காசை உண்மையான உலகத்துல நிஜமான காசா மாத்த முடியும். அதுவும் இல்லாம இந்த ப்ரோ பிளேயர்ஸ்ல இருக்காங்களா அவங்களுக்கு இந்த கேம் விளையாடுறதுக்கு அந்த கேம் பே பண்ணும். நான் கேள்விப்பட்டபடி நீ ஒரு டாப் பிளேயரா இருந்தா உனக்கு மாசத்துக்கு 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் மாசம் வந்துட்டு இருக்கும். இது அந்த அளவுக்கு சூப்பரான கேம். அதனாலதான் ஹை லெவல் கேமர்ஸ் எல்லாருமே அந்த கேம்ல இருக்காங்க. அதனால தான் சொல்றேன் என்ன மாதிரி ஒருத்தனால சும்மா லாக்இன் பண்ணி அந்த கேம்ல டாப் பிளேயர் எல்லாம் மாற முடியாது. இதுக்கு வேற எவனாச்சும் பாரு அப்படின்னு சொல்ல அவரும் ஒரு நிமிஷம் எனக்கு வேற யாரும் கிடையாது நீ தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு நான் வேணா இவ்வளவு தரேன் அப்படின்னு சொல்ல கிட்ட வந்து பார்த்து யோசிச்சுட்டு இருக்க அவனும் இதெல்லாம் கஷ்டம்பா அப்படின்னு சொல்ல அவரும் இதெல்லாம் நான் ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்கேன்னா மேல் இடத்துல இருந்து அந்த அளவுக்கு பிரஷர் வந்துட்டு இருக்கு. இந்த ஃபுல் டைப் டெக்னாலஜி அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. எல்லாருமே இந்த டெக்னாலஜியை நிஜ உலகத்தை கொண்டு வரதுக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இதெல்லாம் உண்மையான தெரிஞ்சாகணும். இப்போ உனக்கு புரியுதுல? கிரீட்டமும் ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அந்த டெத்கனுங்கிற பிளேயர் யாருங்கிறத அந்த கேம் டெவலப்பர் கிட்ட போய் கேட்டா சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்ல அவரும் உனக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த சீட் ஆன்லைன்ல வந்த அப்புறம் சாதா மக்களே ஒரு கேம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சாஸ்கார் கம்பெனியோட போன் நம்பர் அட்ரஸ் இமெயில் அட்ரஸ் எதுவுமே பப்ளிக் கிட்ட கிடையாது. அதனால தான் இப்ப நான் உனக்கு கேட்கறேன் இதுக்கு இருக்க ஒரே வழி கேம்ல போய் அவனே போய் ஸ்டேட்டா கேட்கறது தான். கவலைப்படாத இந்த கேம் விளையாடுறப்ப உன்னோட சேஃப்டியா நாங்க பாத்துக்கிறோம். நாங்க போய் கொண்டாடி வாங்க சொல்ல அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து எங்களுக்கு சொல்லணும். கிரீட்டமும் அந்த அயன்கிராட்ல 4000 பேர் இறந்து போனாங்க. அதெல்லாம் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. ஆனா இப்போ இன்னொரு விர்ச்சுவல் உலகத்துல நிறைய மக்கள் இறந்துட்டு இருக்காங்க.
நான் இப்போ அந்த கேம்ல போறேன். இது எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் நான் மறக்க கூடாதுன்னு யாரோ ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. கிரீட்டமும் இத பத்தி யோசிச்சுட்டு இருக்க, ஆசனாவும் இப்ப எனக்கு புரியுது. இதனால நம்மள இங்க கூட்டு வந்தேன்னு. இந்த உலகத்துல டைமும் ஸ்பேஸும் பிரிஞ்சுகிட்டு இருக்கு. இதுல சென்டர் இருக்கிற இடம் இந்த இடம் தான். இது எப்படின்னா ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் கேம்ல இருக்க ஹைன்கிராட் மாதிரி. இப்போ அந்த சீடு வந்து நிறைய விர்ச்சுவல் கேம் வந்ததுனால அந்த இடம் ஒரு பழமையான இடமா ஆயிடுச்சு. அதனால தான் அதே மாதிரி இருக்க இந்த இடத்துலயும் சன்செட் அதே மாதிரி இருக்குல்ல கிரீட்டமும். ஆமா, இப்ப நீ சொன்னதுல ஒரு விஷயம் எனக்கு தெளிவா புரிய வந்தது. உனக்கு ஹைன்கிராடோட டிசைன் ஞாபகம் இருக்கா? அதோட டிசைன் டைம் ஸ்பேஸையும் ஒரு இடத்துல சென்டரா வச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆசனாவும் இருந்தாலுமே அந்த இடம் எல்லாருமே என்ஜாய் பண்ற ஒரு இடமா இருந்துச்சு. இது எல்லாமே டாப் ஃப்ளோருக்கு போனா முடியும் நம்மளுக்கு தெரிய வந்தது. ஆனா பாதிலேயே நீ அதை முடிச்சுட்ட. இப்போ அந்த டாப் ஃப்ளோர் எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாதுல அப்படின்னு சொல்ல கிரீட்டமும் ஆமா வைஸ் கேப்டன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல ஆசனாவும் நீ நம்ம சொல்ல வர என்னன்னு கேட்க கிரீட்டமும் அதெல்லாம் இதுல சரி நம்ம திருப்பி போவோம் அப்படின்றான். இப்போ கன் கேல் ஆன்லைன் கேம் காட்டுறாங்க. அதுல ஒரு ஸ்னைப்பரை காட்டுறாங்க. அவளுமே நான் பொசிஷன்ல இருக்கேன், எல்லாமே கரெக்டா இருக்கு. அந்த பொண்ணோட டி மட்டும் உன்னோட டார்கெட்ல ரொம்ப தூரமா இருக்கு, உன்னால தாக்க முடியுமா அப்படின்னு கேட்க அவளுமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவளோட டீமேட்டோ சரி நீ தாக்கு நாங்க பாத்துக்கிறோம் சீனோன் அப்படின்னு சொல்ல அவளுமே சரின்றா. அவளு மனசுக்குள்ள இந்த பிரஷர், இந்த பதட்டம், இந்த பயம், இந்த 1500 மீட்டர்ங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை விட அன்னைக்கு இருந்த பயம் மாதிரி இது கிடையாது. இப்ப அவளுமே ட்ரிகர் அழுத்த அந்த புல்லட்டுமே அந்த டார்கெட்டோட நெத்தி பொட்டுல விழுது. இதை பார்த்து சீனனோ சரி அடுத்து அப்படின்றா. அவளுமே ஒரு ஈவெண்ட்ல அங்க இருக்க மான்ஸ்டர் அழிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுமே இப்ப அங்க இருக்க மான்ஸ்டரை ஃபோக்கஸ்ட் அடிக்க அவளுக்கு இப்போ ஒரு புது கன் கிடைக்குது. அந்த கன்னோட பேரு ஹெக்கட்டா 2 இருக்க. அவளுமே அந்த கண்ணுக்கு ஹெக்கட்டான்னு பேர் வைக்கிறா. இப்போ பிரசன்ட் காட்டுறாங்க. சியோனா அவரோட டீம் கூட சேர்ந்துக்கிட்டு அங்க வர டீமை லூட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறானோ டைன் அவனுங்களா இந்த சைடா வந்துட்டு இருக்கானுங்களா இல்ல வேற சைடு போறானுங்களா? நான் ஏன் கேக்குறேன்னா போன வாரமும் நம்ம அந்த ஸ்குவாட் தானே போட்டு தாக்கணும். அந்த டைனுமே அவனுங்க மான்ஸ்டர்ஸ் அழிக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகிருக்கும். அதனால தான் நம்மளுக்கு லேட் ஆகுது. அவனுங்களுக்கு இந்த மாதிரி லூட்டுக்கான போனதா பிரச்சனை இல்ல. அவனுங்களுக்கு டைமுக்குள்ள ரேங்க் ஏறி ஆகணும். அதனால தான் இந்த ரூட்ல போயிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. உனக்கு சிம்பிளா சொல்லணும்னா இந்த கேம்ல இருக்க என்பிசி மாதிரின்னு வச்சுக்கோயேன். அதுவும் இல்லாம அவனுங்க வச்சுக்கிறதுலாம் வெறும் லேசர் கன் தான். அது மான்ஸ்டர் அடிக்க வேணா கரெக்டா இருக்கும். ஆனா நம்மள மாதிரி ஆளுங்களை அடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்காது. நம்ம இந்த ப்ரொடக்டிவ் ஃபீல்ட் யூஸ் பண்ணிட்டு ஈஸியாவே அவனுங்களை தாக்கிடலாம். அவனுமே இருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு ட்ரிக் ஏதாச்சும் யூஸ் பண்ணுவானுங்களா அப்படின்னு சொல்ல டைனுமே இவ்வளவு கொஞ்ச நேரத்துல ஏதாச்சும் ஒரு பாடி கார்டை கூட்டு வருவான்னு நினைக்கிறியா? அப்படியே இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு மொக்க கண்ணை தான் எடுத்துட்டு வருவானுங்க. அந்த அளவுக்குலாம் அவனுக்கு இது கிடையாது. அதை விட முக்கியமா நம்ம கிட்ட கன் கேல் ஆன்லைனோட டாப் ரேங்கிங் ஸ்னைப்பரே இங்க இருக்காங்களே சீனோன். நம்ம பிளான் எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. என்ன சொல்ற சொல்ல அவளுமே ஆமா எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அவனுமே ஆமா ஆமா நம்ம ஏதாச்சும் கோட்டை விட்டாலுமே சீனோன் அங்க ஸ்னைப் பண்ணி ஈஸியா தாக்கிடுவா. அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா ஒருவேளை அவ கோட்டை விட்டுட்டானா கவலையே கிடையாது. நான் உள்ள பூந்து எல்லாரையும் தாக்கிடுவேன். அப்புறம் சீனோன் நீ இது முடிஞ்ச அப்புறம் ஃப்ரீயா இருக்கியா? நம்ம வேணா வேற எங்கேயாச்சும் வெளியே போலாமா அப்படின்னு கேட்க சீனோனும் எனக்கு நிஜ உலகத்துல வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல அவனுமே ஓ நீ ஒரு ஸ்டூடெண்டா உனக்கு நிஜ உலகத்துல அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு அப்படின்னு கேட்க சீனோனும் ஆமா அப்படின்னு சொல்லலாம் சொல்ல பின்னாடி இருக்கவங்களும் நிஜ உலகத்தை பத்தி இந்த கேம்ல கேட்க கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? அதுவும் இல்லாம நிஜ உலகத்துல சரி இங்கேயுமே சரி நீ ஒண்டி கிட்ட தானே அப்படின்னு சொல்ல அவனுமே நீங்களுமே அதே மாதிரி தானே சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க எனிமிஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. டைனமேங்க பார்த்துட்டு 6 பேர் இல்ல 7 பேர் போன வாரத்தை விட ஒருத்தர் எக்ஸ்ட்ராவா வந்திருக்கான். சீனோனுமே அவளை செக் பண்ணிட்டு இருக்க. டைனுமே முன்னாடி இருக்க 4 பேர் கிட்ட லேசர் கன் இருக்கு, பின்னாடி இருக்கவங்க கிட்ட லேசர் ரைபிள் இருக்கு, அப்புறம் அவனுக்கு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட புல்லட் சுடுற கன் இருக்கு. சரி அந்த மினிமி கன் வச்சிருக்கான நீ ஃபர்ஸ்ட் சுடு சீனோன் அப்படின்னு சொல்ல சீனோ அவனுக்கு முன்னாடி துணியை போத்தி வந்துட்டு இருக்கானு. அவனை பார்த்தது எனக்கு பயமா இருக்கு. அவ எந்த கன் வச்சிருக்கா என்னன்னு தெரியல, நான் அவனை தான் முதல்ல சுட போறேன் அப்படின்னு சொல்ல டைனோ அந்த மினிமி கன் வச்சிருக்கானு அவன் தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருப்பான். அதனால நீ ஃபர்ஸ்ட் அவனை சுட்டுற அப்படின்னு சொல்ல சீனோ சரி அந்த மினிமி கன் வச்சிருக்கான ஃபர்ஸ்ட் சுட, அதுக்கப்புறம் அந்த போத்திட்டு வரானே அவனை நான் சுடுறேன் அப்படின்னு சொல்ல பின்னாடி இருக்கவங்களும் எனது போத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கானா, ஒருவேளை எல்லாரும் பேசிட்டு இருக்க டெத்கனா இருக்குமோ அப்படின்னு சொல்ல டைனோ எனது டெத்கனா அப்படி ஒருத்தர் நிஜமால இருக்க வாய்ப்பே கிடையாது. சரி நாங்களாம் முன்னாடி போறோம் சீனோ நீ தயாராருன்னு சொல்ல அவளுமே ஓகேன்றா. இப்ப அவங்களுமே முன்னாடி போயிருக்க டைனுமே நாங்க பொசிஷன்ல இருக்கோம். ஆனா அவனுக்கும் உனக்கும் 1500 மீட்டர் வித்தியாசம் இருக்கு. உன்னால அவங்களை கரெக்டா சுட முடியுமா அப்படின்னு கேட்க சீனோ 1500 மீட்டர் தானே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்றா. டைனுமே சரி நீ ஸ்னைப்பிங் ஆரம்பி நாங்க இங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. சீனோ அவங்க எய்ம் பண்ணிட்டு இந்த ஃபீலிங் இந்த பயம் அன்னைக்கு இருந்த பயம் மாதிரி இது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஃபயர் பண்ண அவன் நெத்தி போட்டுல அந்த புல்லட் படுது. இப்போ சீனன் அவனை சுட்டதுனால அங்க இருக்க எல்லாருமே உஷாராக சீனன் அடுத்த புல்லட்டை ஃபயர் பண்றா. ஆனா அங்க பின்னாடி போத்திட்டு வந்தவனுக்கு இது தெரிய ஆரம்பிக்க அவனுமே அங்கேயும் தப்பிச்சிடுறான். அவளுமே சுத்தி முத்தி பார்த்துட்டு இப்ப என்னால அங்கேயும் போக முடியாது. சரி ஃபர்ஸ்ட் ஆள் அடிச்சிட்டேன் ஆனா செகண்ட் ஆள் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல டைனும் மத்தவனும் சரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளோட டீம்மேட்ஸுமே போய் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி அந்த போத்திக்கிட்டு இருந்தானோ தான் பொறி எடுக்க பார்த்தா அவன் கையில ஒரு மினி கன் இருக்கு. இதை பார்த்து சீனனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. என்னது அது ஒரு மினி கன்னா? அவங்க நிறைய லூட் அடிச்சதுனால ஸ்லோவா வரல. அந்த பிளேயர் கிட்ட ஒரு மினி கன் இருக்கு, அதனால அவனால ஸ்லோவா தான் நகர முடியும். அதனால தான் ஸ்லோ வந்துட்டு இருக்காங்க போல. இந்த சைடு டைனும் மத்தவங்களுமே அங்க லேசர் கன் வச்சிருக்கவங்களை தாக்க ஆரம்பிக்க ஆல்ரெடி அவங்க கிட்ட ஃபோர்ஸ் ஃபீல்ட் இருக்கு. அதனால அந்த லேசர் கன் அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. ஆனா அவனுக்கும் பின்னாடி அந்த மினி கன் வச்சிருக்கிறவன் தாக்க அவங்களோட டீம் வச்சு இறந்து போறாங்க. அந்த மினி கன் வச்சு சுட்டவனுமே அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சீனோட இதை பார்த்துட்டு பேட்டில் ஃபீல்ட்ல சிரிக்கிறானா அவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானா அவனை நான் தான் கொல்ல போறேன் அப்படின்றா. இந்த சைடு டைனும் மத்தவங்களுமே அந்த மினி கன் வச்சிருக்கிறவனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவன் ஈஸியாவே அவனை சிதற விட்டுட்டு இருக்கான். அதுவும் இல்லாம ஒருத்தர் தாக்க
தாக்க வராங்கன்னா அந்த புல்லட் ஃபயரிங் ரேஞ்ச் எங்க இருக்குங்கிறத அந்த பிளேயருக்கு காட்டுது. இதை வச்சுக்கிட்டு டைனும் மத்தவங்களுமே எப்படியே தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே இப்ப தப்பிக்கிறதுக்கு ஒளியறதுக்கு எந்த வித இடமும் இல்ல சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அந்த இடத்துக்கு சீனோன் வந்துகிட்டு இருக்கா. இதை பார்த்து அந்த மினிகன் வச்சிருக்கிறவனுமே தாக்க சீனனோ அந்த கன்னோட ஃபயரிங் ரேஞ்ச பார்த்து அதுல தப்பிச்சு எப்படியோ அவ டீம்மேட் கூட சேர்ந்துட்டா. டைனோ சீனன் கிட்ட அவங்க ஒரு பாடி கார்டு ஹையர் பண்ணிருக்காங்க. அவனோட பேரு பெகிமத். சீனனோ இப்ப நம்மளுக்கு டைம் இல்ல, நம்ம எங்கேயாச்சும் ஓடிக்கிட்டே இருக்கணும். நொழிஞ்சோன்னா அவன் ஈஸியாவே நம்மள அழிச்சிருவான். நீங்க லெஃப்ட்ல போங்க, நான் இவனும் ரைட்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல டைனோ இல்ல நம்ம இங்கிருந்து தப்பிச்சிடலாம், இல்லனா இங்க இருந்து ஓடிடல, இல்லனா இங்கே லாக் அவுட் ஆயிடலாம், நம்மளால அவனை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல சீனனோ நம்ம லாக் அவுட் ஆனாலுமே அவங்க நம்மள கொல்லதான் போறாங்க அப்படின்னு சொல்ல டைனோ இதுல என்ன பிரச்சனை, இது வெறும் ஒரு கேம் தானே. சீனனோ இது கேம் தானே சொல்ற, அப்போ முடிஞ்ச அங்க போய் தாக்க வேண்டியது தானே. நீ லாக் அவுட் ஆகி இறந்து போறதுக்கு அவங்களை கண்ணு வச்சு எப்படியாச்சு தாக்கி இறந்து போலால. அட்லீஸ்ட் அந்த தைரியத்தோடயாச்சு கொஞ்சமாச்சு சண்டை போடுங்க. எனக்கு 3 செகண்ட் போதும், நீங்க 3 செகண்ட் தேஸ் திருப்பினா நான் அந்த செகண்ட்ல அவனை அழிச்சிருவேன். இப்போ சீனனோ சிக்னல் கொடுக்க அவங்களுமே எப்படி அவனை தேஸ் திருப்பிட்டு இருக்காங்க. சீனனோ பின்னாடி போய் அவனை தாக்க ட்ரை பண்றா. ஆனா அந்த மீடிங் அண்ட் வச்சிருக்கிறவன் சீனனை நோட்டீஸ் பண்ண அந்த புல்லட்டுமே மிஸ் ஆகுது. அவனுமே இப்ப சீனோனை தாக்குறான். அந்த ஃபயரிங் ரேஞ்சில சீனோனுமே இருக்கா. அவனுமே ட்ரிகர் எழுதுறான்னு போறப்ப டைன் அவனை தாக்கிட்டான். அவனுமே தேஸ் திருப்பிடுறான். அந்த டைம் சீனன் யூஸ் பண்ணிட்டு வேற இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறா. இந்த சைடு பார்த்தா டைன் கிட்ட இருக்க ஃபோர்ஸ் ஃபீல்டுமே காலி ஆகுது. அவனுமே சீனன் சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு அவங்கள நேரடியா போய் தாக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அங்க இருக்கிறவனுமே கடைசியில டைனை கொண்டுறாங்க. ஆனா டைன் கடைசியில ஒரு பாம் போட்டு அவங்களுமே கொண்டுறான். சீனோன்னு இதை பார்த்துட்டு நான் லெவல பண்ண, இப்போ அவன் பின்னாடி போய் நான் தாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் மேல ஏற ஆரம்பிக்கிறா. அவளும் இந்த பேட்டில் ஃபீல்ட்ல அவன் சிரிச்சுக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படின்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான், அவனை நான் கொள்ளுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே போய் பாக்குறா. ஆனா அந்த மினிகன் வச்சிருக்கிறவன் ஏற்கனவே சீனோனை டார்கெட் பண்ணிட்டான். சீனோனுமே எப்படி அங்க இருந்து குதிச்சு தப்பிக்கலான்னு பாக்குறா. ஆனா அந்த புல்லட் இப்ப கால்ல படுது. இந்த சைடு மினிகன் வச்சிருக்கிறவனுமே அந்த புல்லட்ல சீனோன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவனுமே நிறுத்திடுறான். ஆனா அதுல தப்பிச்ச சீனோனுமே காத்துல ஹெய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து அந்த மினிகன் வச்சிருக்கிறவனுமே எப்படியோ ட்ரை பண்ணி சுட பாக்குறா. ஆனா அவனால முடியல. சீனோனுமே அவன் தலையில வச்சு சுட்டுடுறான். உன்னோட கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்ல அவனுமே அங்க இறந்து போறான். இப்ப எல்லாம் முடிஞ்சு சீனோனுமே லாக் அவுட் பண்றான். அவளுமே கண்ணை பிடிக்கிற மாதிரி நினைச்சு கையை தூக்க அவ கை நடுங்க ஆரம்பிக்குது. அவளுமே நான் இனிமே ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றா. இப்போ கிரீட்டும் மத்தவங்களே காட்டுறாங்க. அவங்களுமே இப்ப ஆல்ஃபைம் ஆன்லைன் கேம்ல இருக்காங்க. சிலிக்காவும் இப்ப அங்க இருக்க ஒரு மான்ஸ்டர் அழிச்சிட்டு இருக்கா. ஆனா வழக்கம் போல அந்த மான்ஸ்டர் அவளை தொங்கோட அவளுமே நான் முன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தாக்கலாம் தயாராவ. ஆனா அந்த மான்ஸ்டருமே திருப்பி தாக்க ஆரம்பிக்க அவளுமே லீஃபா என்னை காப்பாத்துன்னு சொல்ல லீஃபாவும் அவளை காப்பாத்துறா. கடைசியா லிஸுமே அந்த மான்ஸ்டர் அழிச்சிடுறா. இதை பார்த்து சிலிக்காவும் சரி நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல லிஸும் நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கிடைச்சாச்சு, இதுவே போதும் அப்படின்னு சொல்ல லீஃபாவும் எங்களுக்கு தேவைப்படுறப்ப வெப்பன் செஞ்சு தர, அதனால இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த மான்ஸ்டர் எல்லாம் ரெஸ்பாண்ட் ஆன அப்புறம் நம்ம திருப்பியுமே தாக்க ஆரம்பிப்போம் அப்படின்றா. சிலிக்காவும் ஓகேன்னு சொல்லிட்டு மேல பார்த்தா கிரீட்டாவும் ஆசனாவும் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து இவங்க ஸ்கூலிலும் சரி இங்கேயும் சரி இவங்க பாடு தாங்க முடியல அப்படின்றா. லீஃபாவும் அப்ப ஸ்கூலிலுமே இந்த அளவுக்கு க்ளோஸா இருப்பாங்களா அப்படின்னு கேட்க லிஸும் சிலிக்காவும் ஆமா இவங்க பண்றது ரொம்ப ஓவரா இருக்கும் அப்படின்றா. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அட் டைம்ல சொல்ல இதை கேட்டு 3 பேருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேல கிரீட்டவுமே அந்த தெற்கனியும் மத்த எல்லாத்தையுமே நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். கிரீட்டவும் ஆசனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் அப்படின்றான். சீனவனுமே நிஜ உலகத்துல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கான். அங்க யாரும் பின்னாடி சீனவனு கூப்பிட அவளுமே போறா. அங்க போய் பார்த்தா அவளோட கிளாஸ்மேட்னு தெரிய வருது. அந்த பொண்ணுமே சீனோன் நாங்க கரோக்கே போனோம், ஆனா நாங்க நிறையவே செலவு பண்ணிட்டோம், இப்ப வீட்டுக்கு போறதுக்கு காசு இல்ல, அதனால எனக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்க சீனனும் என்னது அவ்வளவா என்கிட்ட அவ்வளவு இல்ல அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுமே அவ போய் வித்ரா பண்ணிட்டு வா எனக்கு இப்பே வேணும் அப்படின்னு சொல்ல சீனனு யோசிச்சு பார்த்துட்டு இல்ல நான் உனக்கு தர மாதிரி இல்ல அப்படின்னு சொல்ல அவளுக்கு பின்னாடி இருக்கவங்களும் இவளுக்கு வழிவிட மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணுமே வந்துட்டு கையை கண்ணு மாதிரி வச்சு சீனனு கிட்ட காட்ட இதை பார்த்து சீனனுக்கு ஒரு பேனிக் அட்டாக் வருது. அந்த பொண்ணும் அசாடா என் அண்ணன் கிட்ட இந்த மாதிரி நிறைய கன் மாடல் இருக்கு, ஒரு நாள் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்து எல்லாரும் முன்னாடி இப்படி பண்ணுவேன், அப்போ அந்த பிஸ்டலை பார்த்து என்ன பண்றேன்னு பாப்போமே அப்படின்னு சொல்ல சீனனும் இல்ல அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல பின்னாடி இருக்க பொண்ணுங்களும் அன்னைக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்குல்ல நீ இந்த மாதிரி பயமுறுத்த அவ மயக்க போட்டு விழுந்துட்டா, திருப்பி அந்த மாதிரி நடந்தா நம்மளுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுமே அந்த மாதிரி நடக்கூடாதுன்னா இப்போ உங்ககிட்ட இருக்க காசை மட்டும் கொடுத்துரு நான் உன்னை அப்படியே விட்டுறேன் அப்படின்னு சொல்ல அந்த சைடு ஒரு குரல் கேக்குது. அந்த குரலுமே ஆபீசர் இந்த சைடு வாங்க, அந்த பொண்ணுங்க இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல இது கேட்ட அந்த பொண்ணுங்களும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சீனனுமே கொஞ்சம் நார்மலாக பின்னாடி ஒருத்த வந்துட்டு அசடா உனக்கு ஒன்னும் ஆகல சீனனு பார்த்துட்டு ரொம்ப நன்றி ஷிகாவக்கா அப்படின்னு சொல்ல ஷிகாவக்காவும் நான் கேள்விப்பட்டேன் அன்னைக்கு கேம்ல பட்டையை கிளப்பிட்டியாமே. சீனனும் இல்ல எங்களோட பிளான் மொத்தமாவே ஊத்திக்குச்சு, எப்படியோ கடைசியில நான் அவனை அடிச்சிட்டேன், எங்க டீம் 6 பேர்ல 4 பேர் இறந்து போயிட்டாங்க, அதனால அது ஒரு வெற்றியா நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவனுமே இருந்தாலுமே அது ரொம்ப சூப்பர் தெரியுமா, அந்த பெகி பந்து நீ கொண்டு இருக்க அவன் ஒரு ஸ்குவாடர் எடுத்து யாருமே தோக்க அடிச்சது இல்லன்னு கேள்விப்பட்டிருக்க அப்படின்னு சொல்ல சீனானும் அப்படியா நான் அவனை கேள்விப்பட்டதே கிடையாது, அவன் டாப் ரேங்க்ல இல்ல அதனால எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல அவனுமே ஆமா அவன் கையில ஒரு மினிகன் வச்சிருக்கால அதனால அவனால ஸ்லோவா தான் போக முடியும், தனியா இருந்து அவனால எதுவுமே பண்ண முடியாது, அந்த பிஏபி டோர்னமெண்ட்ல இவன் கலந்துக்கிட்டானா தூரத்துல இருந்து ஒரு ஸ்னைப்பர் ஷாட் அடிச்சா போதும் அவன் தோத்து போயிடுவான்ல, ஆனா இதுவே ஒரு ஸ்குவாட் பேட்டல்ல அவனை தொடக்கூட முடியாது, அந்த மினிகனுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்ல சீனானும் அப்படியா என்கிட்ட கேட்கட்டா அது கூட நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, நான் அந்த மாதிரி சோலோ பேட்டல் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப நிறைய பேர் காட்டா காட்டிட்டு இருக்கல அதனாலதான் அவனும் சரி நீ அடுத்த டோர்னமெண்ட்ல சேர போறிய அப்படின்னு கேட்க சீனானும்
சீனனும் சேர போறதுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த டாப் பிளேயர்ஸோட டேட்டாவை கலெக்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் சேர்ந்துருவேன் அப்படின்றா. அவளும் மனசுக்குள்ள இந்த டோர்னமெண்ட்ல என்னோட ஹேக்கெட்டா வச்சுக்கிட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரை கொண்டா நான் ஸ்ட்ராங்கஸ்டா மாறுவேன், அப்ப கண்டிப்பா இந்த பயம் என்கிட்ட இருந்து போயிடும் அப்படின்றா. அவனுமே அதை கேட்டுட்டு ஹாசரா நீ ரொம்ப சூப்பர், இப்பயுமே நீ உன ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்க, நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்க. என்ன பாரு நான் தான் உன்னை ஜிஜிஓக்கு இன்வைட் பண்ண, ஆனா என்னால உன் அளவு கூட விளையாட முடியாம போயிடுச்சு. சீனனும் நீ அந்த மாதிரி பேசிட்டு இருக்காத, போன வாட்டி நீ தான் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தியே, அப்புறம் என்ன. அவனும் இருந்தாலுமே நான் ஒரு எஜிலிட்டி டைப் தான், அதனால எனக்கு ஒரு ரேர் கன் கிடைச்சதா என்னால இந்த டோர்னமெண்ட்லாம் ஜெயிக்கவே முடியும். சீனனும் அப்ப அடுத்த டோர்னமெண்ட்ல நீ சேர மாட்டியா அப்படின்னு கேட்க சீக்காவும் இல்ல நான் சேரதில்ல. இதுக்கடி சீனனும் சரி அதை விடு, நீ ஏற்கனவே மெடிக்கல் ஸ்டடிஸ்ல படிச்சிட்டு இருக்க, நீ அதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு. அவனும் ஆமா என்னோட ஃபேமிலி ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கு, எனக்கு வேற வழி கிடையாது, நான் மெடிக்கல் ஸ்கூல்ல படிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணிட்டேன். சீனனும் நீ கேம் விட்டு வெளியே வந்து அந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கே, உனக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல. அவனும் நான் அப்பா ஸ்கூல் படிக்கிறப்ப எந்த ரேங்க்ல இருந்தனோ அதே ரேங்க்ல தான் இப்பயும் இருக்கேன், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல. சீனனும் நீ எப்ப பார்த்தாலும் லாகின்ல இருக்கியே, அவன் நிறையவே சம்பாதிக்கிறல அப்படின்னு கேட்க. அவனும் இல்ல நான் ஒரு எஜிலிட்டி டைப்புக்கு இருந்தால என்னால அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியல, அவனும் ஓரளவுக்கு சம்பாதிக்கல அதுவே போதும், சரி நான் கிளம்புறேன், என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல. அவனும் நான் உன்னை எப்பவுமே இதே மாதிரி காப்பாத்தணும்னு ஆசைப்படுறேன், அதனால இனிமேல்ட்டு நானே வந்து உன்னை ஸ்கூல்ல பிக்கப் பண்ணிப்பா அப்படின்னு கேட்க. அவளும் இல்ல அதெல்லாம் வேணாம், எனக்கு இதுவே போதும், நான் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டல, இதுக்கப்புறம் நான் இனிமே ஸ்ட்ராங் ஆகணும்ல. இப்ப அவளுமே அவளோட ரூமுக்கு போறான், ஆனா அங்க யாருமே இல்ல. அவளும் அங்க இருக்க டிராயர் திறந்து பாக்குறா, பாதா உள்ள ஒரு பிளாஸ்டிக் கன் இருக்கு. அவளுமே அந்த கண்ணை எடுத்து படிக்கிறா, ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவ கையில நடுங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து அவளுக்குமே ஒரு மெமரி ட்ரிகர் ஆகுது. அவளுமே நான் எங்க அப்பாவை பார்த்ததே கிடையாது, எனக்கு 2 வயசா இருக்கிறப்ப அவர் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்னு சொன்னாங்க. அந்த ஆக்சிடென்ட் அப்புறம் நானும் என்னோட அம்மாவும் டோக்கியோ விட்டுட்டு எங்க ஊருக்கு எங்க பாட்டி தாத்தாவோட வாழ்ந்துட்டு இருந்தோம். அங்க எங்களோட வாழ்க்கை ரொம்ப அமைதியாகவும் நல்லாவும் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் அந்த அமைதி எங்களை விட்டு போயிடுச்சு. இப்ப அங்க வந்த உடனே அவங்க அம்மாவை தள்ளி விட்டுட்டு பேக்குள்ள இருந்து ஒரு கன் எடுத்துட்டு உள்ள இருக்க பணத்தை எல்லாத்தையும் இந்த பேக்குள்ள போடு அப்படின்னு சொல்ல. சீனனும் மத்தவங்களுமே இதை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க திருட வந்த உடனே அங்க இருக்கிறவ சுட்டுட்டு நான் தான் அலாம அழுத்து கூடாதுன்னு சொன்னல, எப்படி பண்றீங்க நீங்க, திருப்பி ஏதாச்சும் பண்ணீங்கன்னா இங்க இருக்கால இவ்வளவு சுட்டுறன்னு சொல்லிட்டு சீனனோட அம்மாவை பிடிச்சிருக்காரு. ஆனா இதை பார்த்து சீனனுமே அவனை தடுக்க ட்ரை பண்றா. இப்ப 2 பேருமே கீழே விழ அந்த கண்ணுமே சீனன் கை கிட்ட வருது. அந்த திருடனுமே சீனனை பிடிச்சி தாக்கிட்டு இருக்க, சீனனுமே அந்த கண்ணை வச்சுக்கிட்டு அவனை சுடுறான். ஆனா அப்பயுமே அவன் விடாம உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, இதை பார்த்து சீனனுமே திருப்பி சுட்டுக்கிட்டு இருக்கா. கடைசியில தலையில ஒரு குண்டடி வாங்கி அவனுமே இறந்து போறான். சீனனும் அவங்க அம்மாக்கு ஏதாச்சும் ஆச்சா சொல்லிட்டு பாக்க, ஆனா அவங்க அம்மா சீனனை பயத்தோட பாத்துட்டு இருக்கா. சீனனும் என்னன்னு சொல்லிட்டு கீழே பார்க்க அவ கையில ரத்த கரப்பட்ட கண்ணோ கீழே ரத்தாரமா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த காட்சி அவளுக்கு ஒரு பேனிக் அட்டாக்க கொடுக்குது. இதை நினைச்சு பார்த்து சீனனுமே அந்த கண்ணை கீழே போட்டுட்டா. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவளுக்கு எந்த கண்ணை பார்த்தாலும் எந்த கண்ணு மாதிரி பொருளை பார்த்தாலுமே இந்த பேனிக் அட்டாக் வருது. அதுல இருந்து வெளியே வரதுக்கு தான் அவ கன்கேன் ஆன்லைன் கேம் உள்ளே வந்திருக்கா. அவளுமே இதை பார்த்து என்னை காப்பாத்துங்கன்னு சொல்ல, இப்போ கிரீட்டோவை காட்டுறாங்க. ஆசனாவை கிரீட்டோ கிட்ட என்னாச்சு ஆல்ஃபைம் ஆன்லைன் கேம் விட்டு போறேன் அப்படின்னு கேட்க, கிரீட்டவும் ஆமா கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் நான் திருப்பி கன்வெர்ட் ஆயிப்பேன், என்னன்னா இன்னொரு விஆர்எம் கேம் போய் நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல. ஆசனாவும் என்னது இன்னொரு கேம் செக் பண்ண போறியா, அப்படின்னா இன்னொரு புது அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பண்ண வேண்டியதானே, நீ இந்த மாதிரி உன்னோட அக்கௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணனா உங்ககிட்ட இருக்க எல்லா ஐட்டமுமே காணாம போயிடுமே, எதுக்காக அந்த கேம்ல எப்படி போகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்க, கிரீட்டவும் நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கல அந்த இன்டர்னல் அஃபேர்ஸ்ல இருக்கிறவன் அவன் என்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல. ஹாசனாவும் அப்ப கிக்கோக்காவே ஏதாவது சொல்லியிருக்காருன்னா அப்ப ஏதாச்சும் முக்கியமான விஷயமா தான் இருக்கும், ஆனா அவர் இருந்தா ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா இருந்தாலுமே அவர் என்னால நம்ப முடியல. கிரீடமும் ஆமா நானுமே அதை தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஹாசனாவோ சரி எல்லா வேலையும் முடிஞ்ச அப்புறம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. கிரீடமும் நான் கன்கேன் ஆன்லைன்ல என்ன நடக்குங்கிறத பார்த்துட்டு நான் ஆல்ஃபைம் ஆன்லைனுக்கே திருப்பி வந்துருவேன். இப்ப கிரீட்டவுமே கிக்கோக்கா சொன்ன ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கான். அவனின் மனசுக்குள்ள அந்த தற்கன் இருக்கிறது கண்டிப்பா 99% உண்மை கிடையாது. ஒரு விர்ச்சுவல் உலகத்துல இருந்து நிஜ உலகத்துல ஒருத்தர் கொல்ல முடியாது, அதுக்கு கண்டிப்பா சாத்தியமே கிடையாது. ஆனா மிச்சம் இருக்க 1% தான் என்னை இவ்வளவு தூரம் வர வச்சிருக்கு. இப்ப கிரீட்டவுமே அந்த ரூம்ல போவ அங்க பார்த்தா ஒரு நர்ஸ் இருக்காங்க. அவங்களுமே கிரிகாயா உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல. கிரீட்டமும் ஹாக்கி உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல. அந்த நர்ஸுமே பின்னாடி கை வச்சுட்டு அட உன்னை ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன்ல இருந்து வெளியே வரப்ப நீ ரொம்ப ஒலிக்குச்சா இருந்த, ஆனா இப்போ கொஞ்சம் சதை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்ல. அவனுமே அதை விடுங்க, ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த கிக்கோக்கா எங்க அப்படின்னு சொல்ல. அந்த நர்ஸும் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான், இன்னும் கொஞ்ச நாளைக்கு உன்னை கண்காணிக்கணும், அதனால நான் வேணும் அப்படின்னாரு. ஆல்ரெடி நீ ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் கேம்ல இருக்கிறப்ப நான் தானே உன்னோட வைட்டல்ஸ்ல செக் பண்ணிட்டு இருந்தேன், அதனால என்ன இங்க போட்டாரு. சரி கிரிக்கையா இதுக்கப்புறம் நான் உனதான் பாத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்ல. கிரீட்டமும் சரிங்க ஆமா அந்த கிக்கோக்கா எங்க அப்படின்னு கேட்க. அந்த நர்ஸுமே அவர் எங்க இருக்காரு தெரியல, ஆனா எங்கிட்ட இந்த மெசேஜ் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுக்க. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா உன்னோட ரிப்போர்ட்ஸை எப்பயுமே அனுப்புற மெயிலுக்கு அனுப்பிச்சிரு, அதுக்கப்புறம் உன்னோட டெய்லி செலவுலாம் இந்த கவர்மெண்ட் எடுத்துக்கோ, நீ அதுக்கு ரிசிப்ட் அனுப்பிச்சாலே போதும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு தனியான ரூம்ல அழகான நர்ஸ் இருக்காங்க, வயசு பையன் தப்பா நடத்துங்க அப்படின்னு சொல்ல. இதுக்கு டவுனுமே அந்த பேப்பரை கசக்கி அவன் பாக்கெட்ல வச்சுக்கிறான். கிரீட்டமும் சரி நான் அந்த கேம்ல போக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அவங்களுமே எல்லாமே ரெடியா இருக்கு. சரி கிரிக்கையா உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துரு அப்படின்னு சொல்ல. இதுக்கு டவுனுமே ஆமா எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு கேட்க. அவங்களுமே உன்னோட வைட்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணல, கவலைப்படாத, நீ ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் கேம்ல மாட்டிருக்கிறப்ப நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் பாத்துட்டு அப்படின்னு சொல்ல. அவளுமே என்ன சொல்றீங்க அப்படின்றான். இப்ப அவங்களுமே எல்லாத்தையும் மாட்ட. கிரீட்டமும் சரி நான் அந்த கேம்ல லாகின் பண்றேன், ஒரு 4 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் அந்த கேம்ல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல. அந்த நேரமே கவலைப்படாத கிரிக்கையா உன்னோட பாடியை நான் நல்லா வாட்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. இது கேட்ட அவனும் அப்படியாங்க சரின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அந்த கேம்ல லாகின் பண்றான். இந்த சைடு சீனோனுமே அவங்களோட தாத்தா கிட்ட எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் இருக்காங்க, ஸ்கூலுமே நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ்வளோ அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வீடியோ கேம்ல சரி ஏதாச்சும் ஒரு படத்துல கண்ணை பார்த்தாலுமே எனக்கு அந்த பேனிக் அட்டாக் வர ஆரம்பிச்சிடும். நாங்க வீட்டை விட்டு தூரமா வந்து டோக்கியோல இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல படிச்சிருந்தாலுமே அந்த பேனிக் அட்டாக் வந்துட்டு தான் இருக்கு. ஷின்காவா எனக்கு இந்த பயம் போக்கணும்னு சொல்லிட்டு கன் கைன் ஆன்லைன்ல எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணா. நானுமே அந்த கேமை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா அங்க நடந்த வித்தியாசமான விஷயம் என்னன்னா, அந்த விர்ச்சுவல் உலகத்துல நான் சீனோனா விளையாடுறப்ப என் மேல கண்ணை பாயிண்ட் பண்ணாலும் நான் கண்ணை பிடிச்சாலும் எனக்கு அந்த பேனிக் அட்டாக் வராது. அதனால அந்த கேம்ல இருக்க சீனோன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுறாலோ அதே அளவுக்கு நிஜ உலகத்துல இருக்க நானுமே ஸ்ட்ராங் ஆவான் நம்பினேன். அந்த நம்பிக்கையோட தான் இப்போ என்னோட அக்கேட்டா கண்ணை வச்சுக்கிட்டு நான் உள்ள விளையாடிட்டு இருக்கேன். ஒருவேளை அடுத்த புல்லட்ஸ்ல நான் ஜெயிச்சேன்னா கண்டிப்பா இந்த பேனிக் அட்டாக் வராதுன்னு நான் நம்புறேன். இப்போ கன் கேன் ஆன்லைனோட வேர்ல்ட் சேட் காட்டுறாங்க. அங்க இருக்க பிளேயர்ஸுமே நம்ம கேமோட டாப் பிளேயர் சக்சீடோ காணாம போயிட்டாங்கல்ல, அவங்க போய் 1 மாசம் ஆச்சு. ஒருவேளை அந்த டெத் கன்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு கேட்க இன்னொருத்தனும் அவங்க என்ன ஆனாங்கிறத நம்ம நேர்ல போய் பார்த்ததா உண்டு. நான் ஏற்கனவே இந்த கேம் டெவலப்பர் சாஸ்காருக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சேன். ஆனா அவங்க பிரைவசி பாலிசி அப்படி இப்படின்னு அந்த கதையை அப்படியே மூடிடுறாங்க. இன்னொரு பிளேயரோ அதனால இந்த டெத் கனை வெரிஃபை பண்றதுக்கு நாளைக்கு நான் அந்த அரேனால இருப்பேன், முடிஞ்சா டெத் கன் என்ன கொள்ளு என்னன்னு பாப்போமே அப்படின்றான். ஆனா இந்த எல்லாத்தையுமே அந்த டெத் கன் பிளேயருமே பார்த்துட்டு இருக்கான். அவனுமே தன்னோட ஹிட் லிஸ்ட் எடுத்து பாக்குறான். பார்த்தா அதுல அந்த முன்னாடி இருக்க 2 பிளேயருமே இறந்து போயிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல 3ஆவது இருக்கிறது சீனோன் தான். கிரீட்டாவும் கன் கேன் ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு டைம் முடியறதுக்குள்ள பைக்ல போலான்னு போனா இப்போ டைம் முடிய 5 நிமிஷம் தான் இருக்கு. அவனுமே இப்போ உள்ள போய் ரெஜிஸ்டர் பண்றான். கிரீட்டாவும் போற வழியில இவங்களை யார் டெத் கன்னா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு போய்கிட்டு இருக்க. சீனனோ இந்த டெர்மினல் யூஸ் பண்ணணும்னு எப்படி உனக்கு தெரியும்ல, சரி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணு நான் பக்கத்துல போய் ரெஜிஸ்டர் பண்றேன்னு சொல்லிட்டு போறா. கிரீட்டாவும் அந்த புல்லட் ஆஃப் புல்லட் டோர்னமெண்ட்ல என்டர் பண்ணலான்னு போவ அங்க அவனோட நிஜ பேர்லாம் கேட்டுட்டு இருக்கு. பக்கத்துல சீனனோ என்ன முடிச்சிட்டான்னு கேட்க கிரீட்டாவும் பதறிக்கிட்டே எதுவுமே கொடுக்காம எஸ்ன்னு குடுத்துறான். கிரீட்டாவும் எனக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சொல்ல சீனனோ சரி நீ இப்ப எந்த பிளாக்ல இருக்க அப்படின்னு கேட்க கிரீட்டாவோ நான் F37ல இருக்கேன், F பிளாக் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சீனனோ நானுமே F பிளாக் தான், இங்க இருக்க நம்பர் காம்பினேஷன் படி நம்ம ஃபைனல்ஸ்ல தான் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அதனால நம்ம ஃபைனல்ஸ்ல வந்தாலே நமக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஃபைனல்ஸ்ல வந்த பிளேயர்ஸ் எல்லாருக்குமே மெயின் டோர்னமெண்ட்டுக்கு போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா ஒருவேளை இந்த ப்ரீலிம்ஸ் டோர்னமெண்ட்ல நம்ம ஃபைனல்ஸ்ல சந்திச்சோம்னா நீ புதுசா வந்திருக்கான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஈஸியா விளையாட மாட்டேன். கேட்டாவும் எனக்கு புரிஞ்சுது. ஒருவேளை நானுமே ஃபைனல்ஸ்ல வந்தேன்னா நானும் ஈஸியா போக மாட்டேன். இந்த கேமோட கம்பெனி ஒரு அமெரிக்கன் கம்பெனி, ஆனா இங்க இருக்க எல்லாமே ஜாப்பனீஸ்ல இருக்கே பரவாயில்ல அப்படின்னு சொல்ல சீனனோ இது ஒரு அமெரிக்கன் கம்பெனி தான், இருந்தாலுமே இங்க ஜப்பான் சர்வர்ல ஜாப்பனீஸ் மக்கள் தான் பாத்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாதிரியான கேம். ஏன்னா இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிற காசு எல்லாமே உண்மையான காசுல இந்த கம்பெனியோட வெப்சைட்லயுமே அந்த அளவுக்கு எந்த இன்ஃபர்மேஷனே தர மாட்டாங்க. நீ கேரக்டர் உருவாக்கி ஒரு கேரக்டர் வச்சு ஜெயிச்சு டோர்னமெண்ட்ல வர காசு எல்லாமே மேனேஜ் பண்றது கேம்ல மட்டும்தான். இந்த கேம் ஒருத்தர முழுசாவே மாத்திரும். அதனால தான் இந்த கேம்ல இருக்க கேரக்டர் நானும் என்னோட நிஜ வாழ்க்கை கேரக்டர் வேற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவள புலம்பிக்கிட்டு இருக்க. கிரீட்டவும் பார்க்க அவளுமே என்ன மடிச்சிட்டு தேவலாம வளரிட்டால. இப்போ கிரீட்டவும் அந்த லாபிக்குள்ள போறான். அங்க போனவனே எல்லா பேரப்பா அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. சீனனோ ஏனாச்சும் ஒரு மாதிரி இருக்க, கவலைப்படாத, சரி நம்ம வெயிட்டிங் ரூம் போவோம், அங்க போனவனே உன்னோட காம்பட் சூட்ல மாத்திக்கலாம். நீ இப்ப வெயிட்டிங் ரூம் வந்த அப்புறம் சீனனோ எல்லாம் முட்டாளுங்க பாரு. கிரீட்டவும் ஏன் அப்படின்னு கேட்க சீனனோ இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல உன்னோட வெப்பனை பத்தி முழுசா காட்டவே கூடாது. ஆனா அவங்களோட முக்காவாசி வெப்பனை இப்படி ஷோ கேஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன், நீ மேட்சுக்குள்ள போற வரைக்கும் உன்னோட லைட் சேவர்ஸோட வெளியே காட்டவே காட்டாத. இப்போ சீனனும் தன்னோட கேரக்டரோட ட்ரெஸ் மாத்த இதை பார்த்து கிரீட்டவும் கண்ணமோட சீனன் என்னன்னு கேட்க கிரீட்டவும் பாத்துக்கிட்டு அது வந்து என்ன மடிச்சிரு, நான் உங்ககிட்ட என்ன பத்தி சொல்லவே இல்ல, இதைதான் நான் சொல்லிட்டு தன்னோட ப்ரொஃபைல காட்ட சீனனும் என்னாச்சு ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபைல பாக்குறா. இதை பார்த்தா அவளும் என்னது அந்த அவதார வச்சுக்கிட்டு நீ ஒரு பையனா இருக்கியா. இப்போ கிரீட்டவன் நிமிந்து பார்க்க அவளுமே பலார்னு கணத்துல வச்சிடுறா. வெளியே வந்த அப்புறம் சீனோட கிரீட்டவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. சீனனோ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காத. கிரீட்டவும் ஆனா இங்க யாருமே எனக்கு தெரியாது, அது இல்லாம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. கிரீட்டவும் ஒரு மாதிரி முகத்தை பாவமா வச்சிட்டு இருக்க. அவளும் அதை பார்த்துட்டு சரி உனக்கு தேவையான விஷயத்த மட்டும் இப்ப நான் சொல்றேன், நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ நானும் எதிரிங்க, புரிஞ்சல உனக்கு. கிரீட்டவும் ரொம்ப நன்றி. அங்க இருக்கல கவுண்ட் டவுன் அது 0க்கு போன அப்புறம் இங்க இருக்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காவே பேட்டில் கிரவுண்டுக்குள்ள போயிடுவாங்க. நீ போன அப்புறம் உன் கூடவே உன்னோட அப்போனண்ட்டுமே விட்டுருவாங்க. அப்பதான் உன்னோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும். இப்ப நம்ம போகிற பேட்டில் ஃபீல்டு என்னவா இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இதெல்லாமே ரேண்டமா சூஸ் ஆகிறது. உள்ள போனப்போ உன்னோட அப்போனண்ட் அட்லீஸ்ட் 500 மீட்டர் ஆச்சு தள்ளி இருப்பாங்க. மேட்ச் முடிஞ்ச அப்புறம் ஜெயிக்கிறவங்க திருப்பி இதே இடத்துக்கு வருவாங்க, தோத்தவங்க திருப்பி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க மெயின் ஆளுக்கு போயிடுவாங்க. இந்த டூர்னமெண்ட்ல 64 பேர் இருக்கும். அதனால நீ 5 வாட்டி ஜெயிச்சாதான் ஃபைனல்ஸ்க்கு வர முடியும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண போறதுல எந்த கேள்விக்கு பதில் சொல்ல போறதுல. கிரீடமும் இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது, அதனால ரொம்ப நன்றி. சீனனோ நீ ஏன் கூட ஃபைனல்ஸ்ல மோதணும், உனக்கு இவ்வளவு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனாலுமே ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்லி கொடுக்கல. கிரீட்டமும் அதன்னு கேட்க சீனனோ ஒருத்தர் தான் புல்லட்டால தோக்கடிக்கிறது. கிரீட்டமும் கவலைப்படாத, நான் கண்டிப்பா ஃபைனல்ஸ்ல வருவேன், ஆனா நீ ஃபைனல்ஸ்ல வர நீ நம்புறியா அப்படின்னு கேட்க சீனனோ அப்படியா, நான் ஒருவேளை ஃபைனல்ஸ்ல வரலனா நான் இந்த கேம் விட்டு போயிடுறேனே, ஆனா இந்த வாட்டி அது நடக்க போறதில்ல, கண்டிப்பா நான் ஃபைனல்ஸ்ல வருவேன். இந்த வாட்டி இருக்கிற எல்லா ஸ்ட்ராங் பிளேயர்ஸுமே நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க இதை பார்த்து கிரீட்டவும் ஷாக் ஆகுறான். சீனனோ இதுதான் நம்ம பேச போற கடைசி வாட்டியா இருக்கலாம், அதனால இதுதான் என்னோட ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ப்ரொஃபைல காட்ட அதுல சீனனோ அவளோட வெப்பனும் போட்டிருக்கு. சீனனோ ஆமா இதுதான் என்னோட பேரு, உன்னை தோக்கடிக்க போற பேரு. கிரீட்டவும் நான் தான் கிரீட்டவ், உன்னை பார்த்ததுல சந்தோஷம் சொல்லிட்டு கை கொடுக்க சீனனும் முறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துக்கு ஒருத்த வரான். அவனுமே சீனன் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. சீனனும் என்ன மடிச்சிட்டு ஸ்பீக்கர் உன்னை பார்க்கறதுக்கு தான் வரணும்னு நினைச்சேன், ஆனா கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். ஒரு நிமிஷம், நீ இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க மாட்டேன்னு சொன்ன, ஆனா நீ கலந்துக்கிட்டு இருக்க. ஸ்பீக்கரும் இதை சொல்றது கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலுமே நான் டோர்னமெண்ட்ல கலந்துக்கல, உன்னை சேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிக் ஸ்கிரீன்ல
உட்காந்து பார்க்கலான்னு இருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், என்ன பிஸியா இருக்குன்னு என்னாச்சு அப்படின்னு கேட்க சீனனும் அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்ல, இங்க புதுசா வந்திருக்காங்களே இவங்களுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு இருந்தேன். கிரீட்டவும் ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க இதை பார்த்து அந்த ஸ்பீக்கர்லாம் வைக்கப்பட்டு இருக்க சீனனும் இவ பாக்கிறதுக்கு இப்படிதான் இருக்கான், ஆனா இவ ஒரு பையன். இதுக்கிட்ட அவனும் ஷாக்காவா கிரீட்டவோ ஆமாப்பா நான் ஒரு பையன், என்னோட பேரு கிரீட்டோ, நான் அதை சொல்லியே ஆகணும். சீனோன் என்னை பார்த்துனதுக்கு ரொம்ப நன்றி. சீனனும் நான் உனக்கு ஹெல்ப்லாம் பண்ணல, என்ன விஷயம் சொன்னேன் அவ்வளவுதான், அதுவும் இல்லாம என் பேரை சொல்லி கூப்பிடாத. கிரீட்டவும் என்னப்பா அவ்வளவு க்ளோஸா இருந்தோம், என்னமோ மூணாவது மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல சீனனும் ஆமா நீ எனக்கு மூணாவது மனுஷன் தான், நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல கிரீட்டவும் என்னவா பேசிட்டு இருக்க, எனக்கு என்னோட எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தியப்பா. சீனனும் நீ பாக்கிறதுக்கு அப்படின்னு தான் சொல்றதுக்குள்ள இப்போ அந்த டோர்னமெண்ட்டுமே ஆரம்பிக்குது. அங்க வந்து அனௌன்சரும் புல்லட்ஸா புல்லட்டோட 3rd சீசன் ஆரம்பிக்குது, எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்ல சீனனும் நீ கண்டிப்பா ஃபைனல்ஸ் வந்தே ஆகணும், ஏன்னா என்னோட புல்லட்டை வச்சுக்கிட்டு உன்னோட நெத்தியில நான் ஓட்ட போட்டே ஆகணும். கிரீட்டவும் கவலைப்படாத நான் அங்க வந்து தெரிவேன், அதனால என்ன ரொம்ப நேரம் காக்க வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போவ. இதை பார்த்து சீனனும் இன்னும் காண்டாப்ப அவன் பக்கத்துல இருக்க அவளோட ஃப்ரெண்டுமே இன்னும் பார்த்த மாதிரி கிரீட்டவும் ஒருவேளை ஓவரா போயிட்டோமோ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போறான். இப்போ கிரீட்டவும் மேட்ச் போறதுக்கு முன்னாடி சீனன் சொன்னதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க அவனுமே மனசுக்குள்ள ஒருவேளை அவ தெற்கனா இருக்க வாய்ப்பு இருக்கோ, நான் சீனனோட 2 பக்கத்தை பார்த்தேன், இதுல எது உண்மை எப்படியே யோசிச்சுட்டு இருந்தா எனக்கு பதில் கிடைக்காது, ஆனா ஒருவேளை நாங்க ஸ்பாட் ஃபைட்ல சண்டை போட்டோம்னா அவ மனசுல என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரிய வரும். இப்போ அந்த கவுண்டனும் முடிய கிரீட்டவும் பேட்டில் ஃபீல்டுக்குள்ள போறான். உள்ள வந்து அப்புறம் கிரீட்டவும் தன்னோட அப்போனன்ட் தேடிட்டு இருக்க, ஆனா தன்னோட அப்போனன்ட் தான் கணக்கு தெரியவே இல்லை. இப்ப அவனுமே வெளியே வர பார்த்தா அவனோட அப்போனன்ட் கேமஃபிளாஜ் பண்ணி அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தெரியுது. இப்ப அவனை ஃபயர் பண்ண கிரீட்டமும் தப்பிக்கிறான், ஆனாலுமே 2 புல்லட் அவன் மேல பட்டுடுது. கிரீட்டமும் திருப்பி அடி வாங்கிட்டு இருக்கிற எல்லா புல்லட்டையும் என்னால டாச் பண்ண முடியாது, இப்படியே போச்சுன்னா அவன் கிட்ட என்னால போக முடியாது. இப்போ அவனுக்கு ஒரு ஐடியா வருது, ஒருவேளை என்னோட ஸ்வாட்டை வச்சுக்கிட்டு அங்க வர கன்ஷாட்டை தடுத்தா, ஆனா இங்க வர புல்லட் எல்லாமே ரொம்ப ஸ்பீடா இருக்கு, இவன் சுடுற புல்லட் எங்க வரும் தெரிஞ்சா அது கரெக்டா தடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. இப்போ அவனுக்கு முன்னாடி அந்த கௌபாய் கிட்ட தப்பிச்சதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. கிரீட்டவும் இல்ல சீனால இதை பண்ண முடியும், புல்லட்ல எங்க புல்லட் வருங்கிறத கரெக்டா காட்டும், சரி இதை ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு தன்னோட மைண்டை கிளியர் ஆக்கிக்கிட்டு அவனுமே காத்தோட சத்தத்தை வச்சுக்கிட்டு அவன் எங்க மூவ் ஆகிறாங்கிறது கணிக்கிறான். இப்போ தன்னோட அப்போனன்ட் எங்க இருக்காங்கிறது கண்டுபிடிச்ச உடனே கிரீட்டவும் உடனே அவன் கிட்ட இருக்க கேப்பை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு கிட்ட போய்கிட்டு இருக்கான். இப்போ தன்னோட எண்மையை கண்ணை பாயிண்ட் பண்ண கிரீட்டவும் தன்னோட லைட் சேபர் ஆன் பண்ணி அந்த புல்லட் லைன் எல்லாத்தையும் பாத்துக்கிறான். அதே மாதிரி புல்லட் வர அவனுமே அந்த புல்லட் தடுத்துடுறான். அது மட்டும் கிடையாது, திருப்பி சுட சுட அந்த புல்லட் எல்லாத்தையுமே தன்னோட லைட் சேபர் வச்சுக்கிட்டு ஈஸியாவே தடுத்துடுறான். அந்த லைட் சேபருமே அந்த புல்லட்டை மெல்ட் ஆக்கி ஈஸியாவே தடுத்துடுது. இப்போ அந்த எண்மைக்கு ஒன்றும் புரியல, அவனுமே தான் கண்ணை ரீலோட் பண்ற டைம்ல கிரீட்டவும் இன்னும் கொஞ்சம் தான் கிட்ட போயிட்டேன்னு சொல்லிட்டு தான் கிட்ட இருக்க பிஸ்டலை வச்சு தான் எனிமையை சுடுறான். இப்போ கிரீட்டவும் கிட்ட போயிட்டு தன்னோட லைட் சேபர் ஸ்வாட தான் எனிமைக்குள்ள செலுத்தி அவன் லைஃப் ஃபுல்லா ட்ரெயின் ஆகி வரைக்கும் வச்சு அந்த எனிமையை கொன்னுடுறான். இப்போ வழக்கம் போல ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன்ல வைக்கிற மாதிரி தன்னோட ஸ்வாட பின்னாடி வைக்க கிரீட்டவும் அட திருப்பி பழகு தோசையில பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உள்ள வைக்கிறான். இந்த மேட்ச்ல ஜெயிச்சது கிரீட்டவும் எப்பா ஒரு மேட்ச் இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி 4 மேட்சை நான் ஜெயிக்கணுமா முடியல. இப்போ கிரீட்டோ அந்த மேட்சை ஜெயிச்சதுனால அவனுமே திருப்பி அதே இடத்துக்கு போறான். கிரீட்டவும் சீனன் எந்த மேட்ச்ல இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருக்க, பின்னாடி பார்த்தா தெற்கன் அங்க இருக்கான். அவனுமே நீ உண்மையான்னு கேட்க கிரீட்டவும் ஷாக்கை பின்னாடி வந்துட்டு பழகு தோசையில தன்னோட ஸ்வாட எடுக்கிறான். எனது உண்மையாவா என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்க தெற்கனுமே கிரீட்டோ கிட்ட வந்துட்டு உன்னோட பேட்டில நான் பார்த்தேன், நீ உன்னோட ஸ்வாட வச்சு தானே அவனை கொன்ன. கிரீட்டவும் ஆமா இது ஒன்னும் ரூல்ஸுக்கு தப்பு கிடையாது, கரெக்டா தானே பண்ணிருக்கேன். அவனுமே திருப்பி அந்த கேள்வி கேட்கிறேன், நீ உண்மையிலேயே அவன் தானா அப்படின்னு கேட்க கிரீட்டோ ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஒருவேளை நான் யாருங்கிற உண்மை இவனுக்கு தெரியுமோ அதுக்கு வாய்ப்பு இல்ல, ஆனாலுமே இவனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, என்னோட பாஸ்ட்ல இதே மாதிரி இவ கூட நான் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று இருக்கேன், ஆனா எங்க இப்படி கிரீட்டவும் யோசிச்சுட்டு இருக்க. தெற்கனுமே அந்த டோர்னமெண்டோட லிஸ்ட் எடுத்துட்டு கிரீட்டோட பேரை காட்ட இந்த பேரு இந்த ஸ்வாட் ஸ்கில், அப்போ நீ அவன் தானே. கிரீட்டவும் இப்ப ஸ்வாட் ஆட் ஆன்லைன் ஆல்பா மேன்ல எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவனுக்கு நான் யாருன்னு தெரியும்னா அப்போ இவன் யாருங்கிறது எனக்கு தெரியும், இவனுமே ஸ்வாட் ஆட் ஆன்லைன்ல பொழைச்ச ஒரு சர்வைவர் தான், ஆனா இவ உண்மையிலே யாரு, அதுவும் இல்லாம ஸ்வாட் ஆட் ஆன்லைன்ல நம்ம எங்க சந்திச்சோம். தெற்கனுமே அந்த மெனு ஆஃப் பண்ணிட்டு தன் கீழே இருக்க அவன் கையில ஒரு லோகோவை கிரீட்டோவை பாக்குறான். அந்த லோகோவை பார்த்த அப்புறம் தான் கிரீட்டோக்கு ஒரு பெரிய விஷயம் புரிய வருது, அந்த சிம்பிள் தான் ஸ்வாட் ஆட் ஆன்லைன்ல வேணுனே அங்க இருக்க மக்களை சந்தோஷத்துக்காக கொன்ன லாஃபிங் காஃபினோட கும்பலோடது. தெற்கனோ நீ உண்மையிலே அவன் தானா இல்ல அவன் பேரை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க பொய்யா இருந்தாலுமே பரவாயில்ல, ஒரு நாள் நான் உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு கிரீட்டோவுமே ஒரு பெரிய ஷாக்ல அங்கேயே உறைஞ்சு போறான். கிரீட்டவும் அந்த சிம்பிள் லாஃபிங் காஃபின் அந்த எம்பளம் ஸ்வாட் ஆட் ஆன்லைன்ல நிறைய பேரை கொலை பண்ற கில்டோட சேர்ந்தவங்க அந்த கேம்ல மாடிக்கிட்டு இருக்கப்ப அவங்க கணக்கே இல்லாம நிறைய பேர் கருணை இல்லாம கொண்டுட்டு இருந்தாங்க, ஆனா அவங்க மட்டும் அந்த கேம்ல கொலை பண்ணல, நானுமே தான். கிரீட்டவும் அதை நினைச்சு குற்ற உணர்ச்சியில இருக்க இப்ப அவன் மண்டிக்குள்ள ஒரு மெமரி ஓடுது. இப்போ ஸ்வாட் ஆட் ஆன்லைன் கேம் உள்ள கட்ட அங்க லாஃபிங் காஃபின் கில்டு அழிக்கிறதுக்கு கில்டுல இருக்க நிறைய டாப் பிளேயர்ஸ் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அங்க அழிக்க வந்திருக்காங்க. அங்க இருக்கிறவனும் இப்ப நம்ம லாஃபிங் காஃபின் கில்டு அழிக்க போறோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்க இருக்கிறது பிளேயர்ஸ் கிடையாது கொலைக்காரனுங்க. இந்த பேட்டில் ஆரம்பிச்ச அப்புறம் அவங்க நம்மள கொலை கூட தயங்க மாட்டாங்க, அதனால நீங்களுமே தயங்காம அவங்கள தாக்குங்க. இதுல நம்ம கிட்ட 2 அட்வான்டேஜ் இருக்கு, ஒன்னு எண்ணிக்கையில நம்ம அதிகமா இருக்கும், அதுவும் இல்லாம நம்ம ஹையர் லெவல்ஸ், யாருக்கு தெரியும் சண்டை போடாம ஒரு வேளை அவங்க சரண்டர் கூட ஆகலாம். இப்படி அவங்கள யோசிச்சுட்டு இருக்க பின்னாடி பார்த்தா அந்த லாஃபிங் காஃபினோட மொத்த கும்பலுமே அங்க வந்துட்டாங்க. வந்தது இல்லாம ஸ்ட்ரெயிட்டாவே அங்க இருக்க பிளேயர்ஸை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அங்க பேசினவனுமே நம்மளோட பிளானால யாரோ லீக் பண்ணிருக்காங்க, அதனால தான் இந்த நிலைமையில இருக்கும். என்னதான் அவங்க சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணாலுமே கிரீட்டோட குரூப் எண்ணிக்கையில அதிகமா இருக்காங்க, அவங்களுமே எப்படி சமாளிச்சுட்டு இருக்காங்க. அங்க மிச்சம் இருக்க லாஃபிங் காஃபின் மெம்பர் கிட்டே உன்னோட ஸ்வாட கீழே போட்டு சரண்டர் அப்படின்னு சொல்ல, ஆனாலுமே அங்க இருக்க பிளேயர்ஸ் அவன் வெறி கொண்டு தாக்க அங்க இருக்க எல்லாருமே அவன் கொண்டுறான். இதை பார்த்து கிரீட்டோ
சீனனும் ஷாக்ல இருக்க அந்த லாபின் காபின் மெம்பருமே கிரீட்டோ தாக்குறான். ஆனா அந்த பேட்டில் ஜெயிச்சது கிரீட்டோ தான். கிரீட்டோவும் அப்போத்துல இருந்து அந்த பேட்டில் எல்லாமே ஒரு ரத்த ஆற மாறுச்சு. அந்த பேட்டில் நாங்க தான் ஜெயிச்சோம். ஆனா நாங்க ஜெயிக்கிறப்போ எங்கிட்ட 10 பேர் இறந்து போயிருந்தாங்க. லாபின் காபின் மெம்பர்ஸ் கிட்ட 20க்கும் மேற்பட்ட பேர் இறந்து போனாங்க. அவங்கள ஒருத்தர் கூட சரண்டர் ஆகாம இறந்து போனாங்க. அந்த 20 பேர்ல 2 பேரு என் கையால என்னோட ஸ்வாடால இறந்து போனாங்க. கிரீட்டோ இது நினைச்சு நடுங்கிட்டு இருக்க. அவனுமே லாபின் காபினோட சர்வைவரா இருந்தானா கண்டிப்பா அவனுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். ஒருவேளை அந்த பேட்டிலுக்கு அப்புறம் நான் அவனை சந்திச்சிருக்கலாம், அவன் கிட்ட பேசிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் பண்ண 2 பேர்லாம் ஒருத்தனா இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்ல. அங்க செத்தா கண்டிப்பா நிஜ வாழ்க்கையில இறந்து போவாங்க. இப்போதான் கிரீட்டோக்கு அந்த டெத்கனோட வாய்ஸ் ஞாபகம் வருது. அவனுமே ஆமால இவனோட வாய்ஸும் டெத்கனோட வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்குல்ல, அப்படின்னா அவன் தான் டெத்கனா. இப்படி கிரீட்டோவும் பயத்துல யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சீனோன வந்துட்டு என்னாச்சு எப்படி நடங்கிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் இப்படி இருக்கு அப்படின்னா இன்னும் 4 மேட்ச் ஜெயிக்கணும், எப்படி இருக்க போறியோ. இப்போ சீனோனும் சொல்லிட்டு அங்கிருந்து போவ கிரீட்டவும் கையை பிடிச்சிட்டு பயத்திலே பாத்துட்டு இருக்க. இதை பார்த்து சீனோனுக்கும் அவளோட நிஜ வாழ்க்கை தான் ஞாபகம் வருது. என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்குள்ள கிரீட்டவும் இப்போ அடுத்த மேட்சுக்கு டெலிபோர்ட் ஆகிறான். இந்த வாட்டி மேட்சுக்குள்ள போன அப்புறம் கிரீட்டோ எதுவுமே பண்ணாம அங்கே நிக்க. இதை பார்த்து எதிரியும் சொல்ல அதுல ஒரு புல்லட் மட்டும் கிரீட்டோ மேல படுது. கிரீட்டோ இதை பார்த்துட்டு உள்ள இருக்க எல்லா பிரஷரையும் வச்சுக்கிட்டு வெறி கொண்டு அந்த எதிரியை தாக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் அந்த மாதிரி யோசிக்காம போய்கிட்டு இருக்கான். அவன் மேல நிறைய புல்லட் பட அவன் கொஞ்சம் கொஞ்சமா லைஃப் இறங்கிட்டு போயிட்டு இருக்கு. இதை பார்த்து மத்த பிளேயர்ஸ் வாயை வந்து பாத்துட்டு இருக்காங்க. அவனை வெண்ணு சாக ட்ரை பண்ணிட்டு இருக்கானா. ஆனா கிரீட்டோமே அவனோட எதிரி கிட்ட போயிட்டு அவனை தோக்கடிச்சிடுறான். இதை பார்த்து ஸ்பீக்கலும் அவன் இந்த மாதிரி சண்டை போட்டு எல்லாமே ஜெயிச்சிட்டு இருக்கான்ல. சீனோ நீமே செமி ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டல, குட் லக், நல்லா பண்ண. சீனனும் அவளோட செமி ஃபைனல்ஸ்க்குள்ள போவ அவளுமே தயாரா இருக்கா. ஆனா அவன் மைண்டுக்குள்ள கிரீட்டோ தான் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அவங்க இனிமே வர இதை யோசிச்சுக்கிட்டு அவளும் மிஸ்ஃபயர் பண்றா. ஆனா அவளோட அப்போனட்டுமே கார்ல அவகிட்டே தப்பிச்சு போய்கிட்டு இருக்கா. இதை பார்த்து சீனனும் நான் மொதல் ஷாட்டை மிஸ் பண்ணிட்டேன், ஆனா இதை மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க எதிரி நெத்தி போட்ல வைக்கிறா. இப்போ சீனனும் அந்த செமி ஃபைனல்ஸ்ல ஜெயிக்க அவ ஸ்ட்ரெயிட்டாவே ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிட்டா. இப்போ ஃபைனல்ஸும் ஆரம்பிக்குது. சீனோன் வர்சஸ் கிரீட்டோ. இப்போ சீனனும் ஸ்டேஜுக்குள்ள வந்த உடனே அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு அவளுமே ஒரு பஸ்குள்ள ஸ்னைப்பர் ஷாட்டுக்கு ரெடி ஆகிறா. சீனனும் அவ வெளியே வந்த உடனே நான் ஃபயர் பண்ணணும், அதை அவன் மேல படணும், இல்லைனா எனக்கான சான்ஸ் அப்புறம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா நான் எதுக்காக அவனை தோக்கட்டேன்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை என்னோட ரியல் லைஃப் கேரக்டர் அவன் பிரதிபலிக்கிறானா இல்ல நான் இங்க ஃபோக்கஸ் பண்ணு சொல்லிட்டு கேமை பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தா அந்த இடத்துக்கு கிரீட்டோ அங்க வரான். ஆனா அவன் எங்கே ஒழியாம ஸ்ட்ரெயிட்டா நேரா வந்துட்டு இருக்கான். சீனனோ இந்த புல்லட் லைனை அவன் டாச் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கானா. கிரீட்டோ கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்க. ஆனாலுமே சீனோன் அவனை சுட தயங்கிட்டு இருக்கா. இதை பார்த்து சீனனும் பதறிக்கிட்டு இருக்க. அவரோட ஃபோக்கஸ்மே சதறிக்கிட்டு இருக்கு. இப்ப அவளுமே பதறிக்கிட்டே ஃபயர் பண்ண அந்த புல்லட்டுமே மிஸ் ஆகுது. ஆனா அப்பயுமே கிரீட்டோ நகராம அவளுக்கு நேரா தான் நின்னுட்டு இருக்கான். அவளை இதை யோசிச்சுக்கிட்டே திருப்பி திருப்பி ஃபயர் பண்ணாலுமே ஒரு புல்லட்டுமே கிரீட்டோ மேல பட மாட்டேங்குது. இதை பார்த்து சீனனுமே அவனுக்கு நேரம் எதிர்க்க நின்னுட்டு ஏன் என்ன சண்டை போட மாட்டேங்கிறா, ஒருவேளை நான் அந்த அளவுக்கு ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்க கிரீட்டோ நீ தப்பா யோசிச்சுட்டு இருக்க. எனக்கு இருக்க ஒரே குறிக்கோள் நாளைக்கு டோர்னமெண்ட்ல செலக்ட் ஆகிறதுக்கு, அதனால உன் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு எந்த வித காரணமும் கிடையாது. சீனனோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன்னா அப்போ உங்ககிட்ட இருக்க கண்ணை எடுத்து உன் தலையில சுத்திக்கிட்டு இந்த மேட்ச் முடிக்க வேண்டியதானே. அப்படி இல்லைனா நான் உதவி பண்ணதுக்கு இந்த மாதிரி எனக்கு உதவி பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா. உன்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விர்ச்சுவல் கேம், ஒரு சிங்கிள் மேட்ச். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. இது கிரீட்டவும் சீனோன் கிட்ட என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி சண்டை போடணும்னு சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. கிரீட்டவும் என்ன மன்னிச்சிரு, நீ சொன்ன மாதிரி தான் இது ஒரு கேமா இருக்கலாம், ஒரு சிங்கிள் மேட்சா இருக்கலாம். ஆனா உனக்கு இருக்கிறது ஒரே வாய்ப்பு, அதனால உன்னோட பெஸ்ட் நீ கொடுத்தாகணும். அப்படித்தானே இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த முக்கியமான விஷயத்த நான் பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. சீனான் உன் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு இன்னொரு சான்ஸ் தெரியா. இந்த மேட்ச நம்ம ரீஸ்டார்ட் பண்ணவும். கிரீட்டவும் அவன்கிட்ட இருந்து ஒரு புல்லட் எடுத்துட்டு உங்ககிட்ட ஆமா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க சீனானும் என்கிட்ட ஒரே ஒரு புல்லட் இருக்கு. கிரீட்டவும் சரி நம்ம டூல் வச்சுப்போம், இதுதான் அதோட ரூல்ஸ். நம்ம 2 பேரும் 10 மீட்டர் தள்ளி நிப்போம். நீ ஏமா உன்னோட ரைஃபிள் எய்ம் பண்ணு, நான் என்னோட ஸ்வாட் ரெடியா வச்சுக்கிறேன். நான் இந்த புல்லட்டை தூக்கி போட்ட அப்புறம் இது எப்போ தரையில படுதோ அந்த மேட்ச் ஆரம்பிக்கும். சீனானும் அதெல்லாம் சரிதான், 10 மீட்டர்ல புல்லட் லைன் வரதுக்குள்ளே நீ ரியாக்ட் பண்றதுக்கு நேரம் ஆயிடும். அதுவும் இல்லாம என்னோட எக்கட்டா வச்சுக்கிட்டு நான் ஈஸியாவும் உன்னை சுட்டுடுவேன். கிரீட்டவும் அப்படியா ட்ரை பண்ணி தான் பாப்போமே மேல படுதா இல்லையான்னு. இதை பார்த்து சீனானுக்கும் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கான், இவ்வளவு கான்பிடண்டா பேசிட்டு இருக்கானே, ஏதாச்சும் பிளான் வச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அவளுமே சரி நான் பண்றேன்னு சொல்ல இதை கேட்டு கிரீட்டவும் 10 மீட்டர் தள்ளி நிக்க. கிரீட்டவும் புல்லட்டை தூக்கி போட்டுட்டு அவளுமே ஸ்வாட் ஆட் ஆன்லைன்ல இருக்க மாதிரியே தன்னோட பூஜை வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்க. இப்போ அந்த புல்லட்டை கீழே பட இதை பார்த்து சீனானு ஃபயர் பண்ண. ஆனாலுமே கிரீட்டோ அந்த புல்லட்டை தடுத்துட்டான். இதை பார்த்து சீனானுக்கு ஒன்னும் புரியல. இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஷாக்காக அவளுமே பெரிய லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கை வைக்க. இதை பார்த்து கிரீட்டவும் அவ கிட்ட வந்துட்டா. சீனனும் நான் ஒரு லெஃப்ட் லெக் தான் போறேன்னு சொல்லிட்டு எப்படி கணிச்ச, எப்படி உன்னால அதை ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. கிரீட்டவோ ஏன்னா அவனோட ஸ்கோப் வழியா உன்னோட கண்ணு எங்க பாக்குறதுங்கிறத நான் கவனிச்சேன். சீனனு என்னது அதை வச்சு கண்டுபிடிச்சானா, இவன் நிஜமாலே ஸ்ட்ராங், விர்ச்சுவல் கேமோட நிஜ வாழ்க்கையிலும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான் போல. நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா எதுக்காக நீ அந்த அளவுக்கு பயந்துட்டு இருந்த, இது வெறும் ஒரு திறமைதான் அப்படின்னு சொல்ல சீனனோ இல்ல நீ போய் சொல்லிட்டு இருக்க, வெறும் டெக்னிக்கை வச்சுக்கிட்டு என்னோட ஹேக்கெட் புல்லட்டை ஈஸியா உன்னால தடுத்திருக்க முடியாது. கண்டிப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அதை என்கிட்ட சொல்லு, எப்படி நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கான. அந்த பதில கண்டுபிடிக்கிறதுக்காக
அதுக்காக தான் நான் இந்த கேம்லயே வந்த கிரீட்டவும். ஒருவேளை நீ இந்த கேம்ல ஒருத்தனை சுட்டனா அவன் நிஜ வாழ்க்கையில இறந்து போவானா, நீ என்ன பண்ணுவ? ஒருவேளை நீ சுழ விட்டனா உன்னோட நெருங்கி இருக்கிறவனோட உயிர் பாதிக்கப்படுனா நீ என்ன பண்ணுவ? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உன்னால உன்னோட ட்ரிகர் அழுத்த முடியுமா? சீனனோ ஒருவேளை என்னோட பாஸ்ட் பத்தி உனக்கு தெரியுமா, என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருவேளை இவனுக்குமே அதே மாதிரி விஷயம் நடந்திருக்கலாம்ல. கிரீட்டவோ என்னால அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா திருப்பி என்னால போக முடியாது. அதனால தான் சொல்றேன், நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் ஸ்ட்ராங் கிடையாது. நான் கொண்ட 2 பேரு இல்ல 3 பேரோட பேரு கூட எனக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் நான் அந்த விஷயத்த மறக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்கிட்டே சீனனும் அவரோட கதையை யோசிச்சு பார்த்து அழுதுகிட்டு இருக்க. கிரீட்டவோ பரவாயில்ல சரி, இந்த டியூல்ல நான் ஜெயிச்சேன்னு ஒத்துக்கலாமா? சீனனும் ஓகேன்னு சொல்ல கிரீட்டவோ சரி சரண்டர் வரியா, ஒரு பொண்ணை கொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் கெட்டவன் கிடையாதுமா. எதுக்கிட்ட சீனனை வைக்கப்பட்டுட்டு சரி அடுத்த வாட்டி நான் கண்டிப்பா ஜெயிச்சே தீருவேன். நாளைக்கு டோர்னமெண்ட்ல ஃபைனல்ஸ்ல நான் உன்னை சந்திக்கிறேன், அப்போ நீ ஏன் இல்லாத சாவ அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அந்த ஃபைனல் மேட்ச்ல ரிசைன் ஆவரா. இப்போ அந்த ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சது கிரீட்டோ. இதை பார்த்து அங்க இருக்க எல்லா பிளேயருமே ஷாக் ஆயிட்டு இருக்க. மேல பார்த்தா ஜெத்கனுமே இதை நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். சூகவும் கிரீட்டோ பார்த்து சிரிச்சுட்டே இருக்க. கிரீட்டோவை என்னாச்சும் சந்தோஷமா இருக்கே அப்படின்னு கேட்க அவளும் நான் காலையில நியூஸ் பாக்குறப்ப இந்த ஆர்டிக்கலை கண்டுபிடிச்சேன், அதுல இந்த பேரை கண்டுபிடிச்சேன். கிரீட்டோவும் பாரு என்ன மாதிரி இன்னொருத்தன் என் பேர்ல இருக்கான் பாரு அப்படின்னு சொல்ல சூகவும் ரொம்ப நடிக்காத இது நீ தானே அப்படின்னு கேட்க கிரீட்டோவும் அப்படின்னு சொல்லலாம், இது பேர் ஒரே மாதிரி இருக்குல்ல அதுக்குன்னு நானும் அங்க சொல்ல முடியாதுல. இப்ப கிரீட்டோவும் ஜெத்கனை யோசிச்சுட்டு இருக்கான், அவன் யாரா இருப்பான்? அவன் இசையோல இருந்து பொழைச்ச ஒரு சர்வைவர், அது மட்டும் கிடையாது. நாங்க 2 பேரும் கண்டிப்பா அங்க சண்டை போட்டிருப்போம். இப்படி அவனையும் யோசிச்சுட்டு இருக்க. சோகபோ என்னாச்சு கிரீட்டோ ஏன் அப்படி முகத்தை வச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க கிரீட்டவும் அதெல்லாம் எதுவும் இல்ல, உன் பிரம்மையா இருக்கு அப்படின்னு சொல்ல சோகபோ எனக்கு ஏற்கனவே தெரியும் நீ ஆல்பா ஆன்லைன்ல இருந்து ஜிஜியோக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன்னு. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்து கிரீட்டோங்கிற பேர் காணா போன அப்புறம் நான் அதை நோட்டீஸ் பண்ண மாட்டேன்னு நினைச்சியா? நீ அந்த கேம் விட்டு போன தெரிஞ்ச உடனே ரூம் கதவு தட்டி என்னன்னு கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா ஒரு காரணம் இல்லாம அந்த கேம் விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால நான் ஹாசனாவை கால் பண்ணி என்னங்கிறத கேட்டேன். இப்போ கிரீட்டவும் ஹாசனாவை கால் பண்ண ஹாசனாவும் என்னாச்சு இன்னத்துக்கு கால் பண்ணிருக்க அப்படின்னு கேட்க கிரீட்டவும் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன், இல்ல வேணா விடு அப்படின்னு சொல்ல ஹாசனாவும் அதான் சொல்ல வந்துட்டல என்னன்னு கேட்க கிரீட்டவும் உன் வாய்ஸை கேட்கணும்னு நினைச்சேன் அதான் கால் பண்ணேன். ஹாசனாவும் கிரீட்டோவை பார்த்துட்டு என்னாச்சு நீ கன்வெர்ட் பண்ணி போன கேம்ல ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு கேட்க கிரீட்டவும் டக்குன்னு திக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல ஹாசனாவும் உனக்கு ஹெல்ப் வேணும்னா நானும் வரட்டா அப்படின்னு கேட்க கிரீட்டவும் அதெல்லாம் தேவையில்ல, நீமே கன்வெர்ட் ஆகி வந்துட்டுனா யூரி தனியா இருப்பால, கேவலப்படாத நீ நினைக்கிறதுக்குள்ளே நான் திருப்பி அங்க வந்துருவேன். ஹாசனாவை குட்னு சொல்லிட்டு கட் பண்ண கிரீட்டவும் மனசுக்குள்ள ஹாசனாவை இதுக்குள்ள நான் உள்ள நுழையக்கூடாது. புல்லட் டோர்னமெண்ட்ல கண்டிப்பா அந்த தெற்கன் வருவான்னு எனக்கு தெரியும். எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைய நானே சரி செஞ்சாகணும், இது என்னோட பிரச்சனை. இப்படி கிரீட்டம் யோசிச்சுட்டு இருக்க பக்கத்துல சுகவும் வரா. என்கிட்ட ஆசைனா நீ ஜிஜியோ கேம்ல போயிட்டு கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு திருப்பி இந்த கேம்ல வந்துருவேன்னு சொன்னா. ஆனா அவ எதுவும் சொல்லாட்டியும் அவ கவலைப்படுறாங்கிறது அவ குரல் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்குமே கவலையா தான் இருக்கு. நீ லேட்டா வீட்டுக்கு வரப்ப உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு கவலையா இருக்கு. நீ திருப்பி ஏதோ ஆபத்தா எதுவும் பண்ணல அப்படின்னு கேட்க கிரீட்டவும் இல்ல நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், இன்னைக்கு நைட்டு தான் ஜிஜியோட டோர்னமெண்ட் முடியுது, அதுக்கப்புறம் நான் திருப்பி வந்துடுவேன். இதெல்லாம் முடிஞ்சு இப்ப சாப்பிடுறப்ப சுகவும் அட நான் கேள்விப்பட்ட ஆசனா கிட்ட இருந்து இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் உனக்கு ஒரு பெரிய செக் கொடுப்பாங்களாமே. கிரீட்டவும் ஆமா ஆமா நிறைய காசு வரும், அதுல உனக்கு நான் ட்ரீட் கொடுக்குறேன்னு. அவளோ அப்படியா ரொம்ப நன்றி. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா ஆசடாவும் கிரீட்டோ நினைச்சுக்கிட்டே ரொம்ப காண்ல இருக்கா. அவனோட ஃப்ரெண்டும் நீ அவன் மேல கோமா இருக்கேன் சரி, ஆனா அதுக்குன்னு இந்த அளவுக்கு வெறியா இருக்க கூடாதுமா. ஆசடாவோ நீயே பார்த்தல அவன் ஜிஜி விளையாடுறப்ப இந்த அளவுக்கு திமுறா சண்டை போட்டான்னு. அதுவும் இல்லாம ஜிஜியோல ஸ்வாட வச்சு சண்டை போடுறான். அவன் ஸ்டார்டிங்ல அவன் கேரக்டர் பாக்குறது பொண்ணு மாதிரி இருக்கு, அதனால தான் ஹெல்ப் பண்ண. அப்புறம் பார்த்தா அவன் பையனுக்கு தெரிய வந்துச்சு. இதை பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்டான ஷின்காவும் நீ பாக்குறதுக்கு வித்தியாசமா பண்ணிட்டு இருக்க, இன்னொருத்தரை பத்தி நீ இந்த அளவுக்கு பேசி நான் இப்பதான் பாக்குறேனே, நீ கேம்ல என்ன நடந்தாலும் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆக மாட்டல. ஆசனாவும் அப்படியே கேட்க ஷின்காவும் எனக்கு தெரியும் அவன் கேம்ல இருக்கிறப்ப அவனை சுத்தி வலிச்சு ஆம்புஷ் பண்ணி நான் டீக்காயா இருக்கேன், அவனை நீ சுட்டுறேன். ஆனா நீ அவன் மேல இருக்க கோவத்துக்கு நீ நேருக்கு நேர் சண்டை போடதான் உன் ஆத்திரம் அடங்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உனக்கு ஹெல்ப் வேணும்னா சொல்லு, இன்னும் ஆளுங்களை கூட்டு வரேன். ஆசனாவும் ரொம்ப நன்றி, இருந்தாலுமே எனக்கு வேணாம். அவன் நினைச்சாலே எனக்கு கோவமா தான் வந்துட்டு இருக்கு. ஆனா அவன் சண்டை போடுறப்ப நேர்மையா சண்டை போடுறான். அவனை நான் நேருக்கு நேரு நியாயமா தோக்கடிக்கணும். இன்னைக்கு டோர்னமெண்ட்ல அவனோட அவதாரில நான் ஓட்டையா போடுறேன். கிரீட்டோ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கவலைப்படாதா நீ வெயிட் பண்ணு, உனக்கு 2 மடங்கு திருப்பி கொடுக்குறேன். இதை பார்த்து அவளோட ஃப்ரெண்ட் வாய பொழுது பார்க்க அவளுமே என்னாச்சு கேட்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க புரியுதா சொல்லிட்டு கையை காட்ட ஹசனாவுமே கையை கண் மாதிரி வச்சுக்கிட்டு பதட்டப்படாம இருக்கா. அவளும் பாரு இந்த கோவத்துல நான் என்ன பண்றேங்கிறதே தெரியாம நான் பயப்படாம இருந்துட்டேன். அவனுமே ஹாசடான்னு சொல்லிட்டு அவ கை பிடிக்க அவளும் பதற. அவனுமே நான் உன்னை பத்தி கவலைப்பட்டு இருக்கேன், நீ எப்பயும் போல இல்லாம வித்தியாசமா இருக்க, நீ எப்பயுமே கூலா திங்க் பண்றவ. உன்னை சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல நிறைய பேர் புள்ளி பண்ணாலுமே இந்த அளவுக்கு நீ அப்செட் ஆக மாட்ட, நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவ அப்படின்னு சொல்ல ஹசனாவும் உனக்கு தான் தெரியும்ல நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனவ கிடையாது, எனக்கு நிஜ வாழ்க்கையில ஒரு கண்ணை பார்த்தாலே பேனிக் அட்டாக் வந்துடும். ஷின்காவும் ஆனா சீனன் அப்படி கிடையாதுல, அவ அவ்வளவு பெரிய ரைஃபிள் வச்சுக்கிட்டு எல்லாரும் சுட்டு தள்ளிட்டு இருக்கான்ல. என்ன கேட்டா உன்னோட ஆள் மனசுல நீ அவதான். எனக்கு தெரியும் ஒரு நாள் உன்னோட மனசுல இருக்க பயமே உன்னை விட்டு போயிடும். அதனாலதான் ஒருத்தனை பார்த்து இவ்வளவு அப்செட் ஆகிறப்ப நான் கவலைப்படுறேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன், உனக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன். அசடாவும் மனசுக்குள்ள சின்ன வயசுல நானுமே ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி சிரிச்சுக்கிட்டு பழகிட்டு இருந்தேன்.
இருந்தேன். ஆனா இந்த மாதிரி நான் எப்பவுமே இருந்தது கிடையாது. இப்போ ஷின்காவும் கட்டிப்பிடிக்க இதை பார்த்து அசனாவும் அவனை தள்ளி விட்டுடுறா. அவளும் என்ன மன்னிச்சிரு, நீ இது வரைக்கும் சொன்னதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இந்த ஊர்ல நீ தான் என்ன புரிஞ்சுக்கிட்ட. ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நானும் ரெடியா இல்ல. அதே மாதிரி இந்த பிரச்சனைய நானே சரி செஞ்சாதான் உண்டு. அதனால எனக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா கிரீட்டாவை காட்டுறாங்க. கிரீட்டாவை தூங்குறப்ப கூட அந்த கேம்ல அவன் கொண்டவங்க தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. கிரீட்டவும் இதை யோசிச்சுட்டு இன்னைக்கு அந்த டோர்னமெண்ட் போறதுக்கு ரெடியா வரா. இதை பார்த்து அந்த நர்ஸோ என்னாச்சு தம்பி ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்கே அப்படின்னு கேட்க கிரீட்டவும் நீங்க எங்க வரதுக்கு முன்னாடி நீங்க சர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல தானே இருந்தீங்க. உங்ககிட்ட ஒரு பர்சனல் விஷயத்த நான் கேட்கணும். நீங்க நிறைய பேரை காப்பாத்திருக்கலாம். ஆனா நீங்க காப்பாற்ற முடியாம போன பேஷன்ஸை நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அந்த நர்ஸும் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அவங்களோட நேமும் அவங்களோட முகமும் எனக்கு ஞாபகம் வரும். கிரீட்டவும் அவங்களோட முகத்தெல்லாம் நீங்க மறக்கணும்னு பேச்சு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த நர்ஸும் நீ தேடுற பதில் இதுல இருக்குமான்னு தெரியல. ஆனா ஒரு விஷயத்தை நீ மறக்கணும்னு நினைச்சனா கண்டிப்பா அதை மறந்துதான் போவ. அதுக்கு காரணம் தேவையே கிடையாது. இருந்தாலுமே ஒரு விஷயத்த நீ மறக்கணும்னு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா யோசிச்சுட்டு இருக்கியோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா உன்னோட மெமரியில அது ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உன்னோட ஆள் மனசுல உன்னோட சப்கான்சியஸ்ல அது மறக்க கூடாத விஷயமா இருக்கணும். கிரீட்டவும் அப்படின்னா ஒரு இதயம் இல்லாத ஒரு மான்ஸ்டர்ல நான் ஸ்குவாட் டாலில மாட்டிக்கிட்டு இருக்கப்ப 3 பிளேயர்ஸை என் கையால நான் கொன்னேன். அவங்க 3 பேருமே ரெட் பிளேயர்ஸா இருந்தாலுமே அவங்க பண்ணது கொலை தானே. நான் அவங்களை ஏதாச்சும் பண்ணி தடுத்துருக்கலாம். ஆனா இருந்தாலுமே நான் கொன்னேன். கோவத்தாலேயோ ரிவெஞ்சுகிற எமோஷனாலேயோ நான் அவங்களை கொண்டுட்டேன். இந்த கடந்த ஒரு வருஷமா அவங்கள பத்தி நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க கூட அதுல 2 பேரும் முகம் பேரு கூட எனக்கு தெரியாது. அந்த நர்ஸும் என்ன மன்னிச்சிருக்காயா, உன்னோட மனசுல இருக்க பாரத்தை என்னால எடுக்க முடியாது. ஆனா அதை நீ ஷேர் பண்ணிக்கலாம். என்ன சொல்றது, எனக்கு தான் ஸ்குவாட் டனல் பத்தி தெரியவே தெரியாது. நான் அதை விளையாடுனது கிடையாதுல. நீ அந்த கேம்ல கொண்டுன்னு சொல்ற. ஆனா அதுக்கான அர்த்தம் எனக்கு சுத்தமா புரியல. ஆனா இன்னும் ஒரு விஷயத்த என்னால சொல்ல முடியும். நீ அந்த விஷயம் எல்லாத்தையுமே செஞ்சது இன்னொருத்தரை காப்பாத்துறதுக்கு தானே. ஏன் இந்த மெடிக்கல் ஃபீல்ட கூட ஒருத்தர் காப்பாத்துறதுக்கு இன்னொருத்தர் உயிரை எடுத்தாதான் உண்டு. அதுக்குன்னு ஒருத்தர் காப்பாத்துறதுக்கு இன்னொருத்தர் கொல்றது நியாயம் நான் சொல்ல வரல. இருந்தாலுமே வாழ்வாசு ஆவாங்கிற நிலைமையில யாரா இருந்தாலும் ஒருத்தர் காப்பாத்தி தானே ஆகணும். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ பண்ண விஷயத்தினால எவ்வளவு பேர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கோன்னு. ஏறிட்டேவும் இருந்தாலுமே நான் அவங்களை கொண்டுட்டேன். நான் 3 பேர் கொண்டுட்டேன். அவங்களோட பேருக்குள்ள எனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு இதை நினைச்சுக்கிட்டு நிம்மதி எப்படி கிடைக்கும்னு சொல்ல அந்த நர்ஸும் நீ அவங்கள பத்தி கவலைப்படலனா நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட மாட்ட. உன்னோட ஆள் மனசுல நீ ஞாபகம் வச்சுதான் இருக்க. அப்போ நீ காப்பாத்தினவங்க நீ பாதுகாத்தவங்கள நீ ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ கேட்டவும் அந்த டோர்னமெண்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் கவலை பத்தி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் 10 மணிக்குள்ள வெளியே வந்துடும் நினைக்கிறேன். சரி இப்போ கேம்ல போறேன். லிங்க் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்ல அவனுமே ஜிஜியோக்குள்ள போறான். அதே டைம் இந்த சைடு ஆசனாவுமே கேட்டோ பத்தி யோசிச்சுட்டு நான் என்னோட முழு பவர் யூஸ் பண்ணி உன்னை தோக்கடிப்பான்னு சொல்லிட்டு அவளுமே கேம்ல போறா. இப்போ ஆல்ஃபைம் ஆன்லைன் கேம்ல கட்டுறாங்க. அந்த சைடு கிளைவும் மத்தவங்களும் அங்க மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கிளைவும் கவலைப்படாதீங்க, இந்த மான்ஸ்டர் நான் பாத்துக்கான்னு சொல்ல அந்த மான்ஸ்டரும் பாய்சன் பிரித்த விட அவளுமே டேமேஜ் வாங்கிட்டு இருக்கான். ஆசனா எனக்கு ஹெல்ப் பண்ணு சொல்ல இந்த சைடு ஆசனா பார்த்தா அவளுமே ஓவர் திங்க் பண்ணிட்டு கிரீட்டோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த சைடு கிளைவும் கத்திக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஆசனா முழிப்பு வந்துட்டு அவனுக்குமே ஹெல்ப் பண்றா. அவங்களும் ஒரு வழியா அந்த மான்ஸ்டர் அழிச்சிட்டாங்க. ஆசனாவும் என்ன மன்னிச்சிருங்க, என் மைண்ட்ல எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்ல மத்தவங்களும் பரவாயில்ல, இன்னைக்கு தான் கிரீட்டோ அந்த டோர்னமெண்ட் பரவாயில்ல அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சோகவோ இன்னைக்கு கேம் சீக்கிரமா முடிச்சு நம்ம அந்த டோர்னமெண்ட் பார்க்க போவோமே அப்படின்றா. ஐயோ நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அம்மா, அப்பா கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஆசனாவோ ஆமா யூ கிரீட்டோ எங்க போனாலும் கிரீட்டோ தான். இப்போ அவங்களுமே கிரீட்டோட மேட்ச பாக்குறதுக்கு கிளம்புறாங்க. இந்த சைடு கன்கேல் ஆன்லைன்ல காட்டுறாங்க. அங்க எல்லாருமே டோர்னமெண்ட் போறதுக்கு தயாரா இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு சீனனும் வர அவ பின்னாடியே ஸ்பீகலும் வர 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸ்பீகலும் நான் உன்னை நம்புறேன், நீ கண்டிப்பா ஜெயிப்ப. நீ நேர்ல என்கிட்ட சொன்ன வார்த்தைய நிஜமால சொன்னியா அப்படின்னு கேட்க சீனனும் என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க அவனுமே நீ என்ன வெயிட் பண்ண சொன்னல ஞாபகம் இருக்கா, நீ இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சு ஸ்ட்ராங் ஆன அப்புறம் கண்டிப்பா என் கூட வருவல. சீனனும் இப்ப எதுக்கு திடீர்னு அதை பத்தி கேட்கற. அவனுக்கிட்ட வர ஆசடாபம் கை தருவிட்டு இப்ப கிடையாது, நான் அந்த டோர்னமெண்ட்ல ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கணும். இந்த டோர்னமெண்ட்ல இருக்கிற எல்லா ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணாதான் ஜெயிக்கவே முடியும். ஸ்பீகலும் எனக்கு புரிஞ்சது, இருந்தாலுமே நான் உன்னை நம்புறேன், உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன். ஆசடாபம் சரி நான் டோர்னமெண்ட்டுக்கு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு அவள அங்க கிளம்புறா. இப்போ அந்த இடத்துக்கு கிரீட்டம் வர சீனனும் இன்னைக்கு நான் தோக்க போறது இல்ல. கிரீட்டமும் கவலைப்படாத, நானுமே தோக்க போறது இல்ல. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.